வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கடல், துப்பாக்கி, விஸ்வரூபம், ஆதிபகவன், மடிசார் மாமி, தலைவா இவையெல்லாம் வெவ்வேறு இயக்குநர்களால், வெவ்வேறு புரொடக்ஷன் ஹவுஸ்களால், வெவ்வேறு நடிகர்களால் ஆன திரைப்படங்கள். ஆனால் இவற்றுக்கெல்லாம் இடையே ஒரு ஒற்றுமை உண்டு. சமீபத்தில் சர்ச்சைக்கு உள்ளான படங்கள், அதே போல மெட்ராஸ் கஃபே, டெரரிஸ்ட், இனம் இவையெல்லாமும் சர்ச்சைக்குள்ளான படங்கள், இலங்கை தமிழர் விவகாரம் சார்ந்து சர்ச்சைக்குள்ளான படங்கள். இந்த பட்டியல்ல மேலும் 2 படங்கள் சேர்கின்றன. புலிப்பார்வை, அதே போல நடிகர் விஜய் நடிக்கக்கூடிய கத்தி. புலிப்பார்வை படத்துல சிறுவன் பாலச்சந்திரனை போராளியாக காட்டுகிறார்கள், சீருடை அணிந்து காட்டுகிறார்கள். இது தவறான சித்தரிப்பு என்று எதிர்ப்பு. அதே போல கத்தி திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் ஒரு இலங்கை தமிழர். அவருக்கும் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இலங்கை எஸ்டாபிளிஷ்மெண்ட்க்கும் இடையே வர்த்தக உறவுகள் இருக்கிறது என்கின்ற காரணங்கள் காட்டி இந்த படம் எதிர்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த படங்களுக்கு, இது போன்ற படங்களுக்கு எதிர்ப்புகளும் இதை மையப்படுத்திய சர்ச்சைகளும் தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். தொடரும் எதிர்ப்புகள் இவை நியாயமானதா? கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா? தவறான முன்னுதாரணங்கள் ஏற்படுத்தப்படுகின்றனவா? இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச விவாதிக்க இருக்கின்றோம். இது சார்ந்த மேலும் பின்னணி தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர முதலில் கேட்போம். ஏன் இந்த 2 திரைப்படத்தையும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல கத்தி படத்துல விஜய் நடிச்சிருக்காரு, டைரக்ஷன் ஏஆர் முருகதாஸ். 2 பேர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னா ஐங்கரன் இன்டர்நேஷனலும் லிகா ப்ரொடக்ஷன்ஸும். லிகா ப்ரொடக்ஷன்ஸ் யார் அப்படின்னா புது பேரா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். லிகா மொபைல்ஸோட ப்ரொடக்ஷன்ஸ் தான் லிகா ப்ரொடக்ஷன்ஸ். இதோட சேர்மன் சுபாஷ் கரன் அள்ளி ராஜா. இவர் தான் இப்ப சர்ச்சையில சிக்கியிருக்காரு. என்ன சொல்லப்படுகிறது எதிர்ப்பாளர்களால் அப்படின்னா, அள்ளி ராஜாவிற்கும் ராஜபக்சேவிற்கும் நெருங்கிய தொடர்புள்ளதால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கூட இன்டர்நெட்ல ஒரு படம் வலம் வந்தது. அள்ளி ராஜா இலங்கை ராணுவ ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி வர மாதிரி. உடனே இந்த படத்தோட டைரக்டர் ஏஆர் முருகதாசும் ஐங்கரன் இன்டர்நேஷனல் இருந்து ஒருவரும் நேரா போய் 3 தலைவர்களை சந்திச்சதா நமக்கு நியூஸ் பேப்பர்லயும் இன்டர்நெட்லயும் செய்திகள் வெளியாச்சு. அந்த 3 தலைவர்கள் யார் அப்படின்னா திரு நெடுமாறன், திரு சீமான், திரு தொல் திருமாவளவன். 3 பேரையும் சந்தித்து என்ன உண்மை என்று விளக்கியதாக நமக்கு செய்தி வெளியாச்சு. அது மட்டும் இல்ல, இந்த படம் சம்பந்தப்பட்டவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு இலங்கையில ஹெலிகாப்டர்ல போனது உண்மை. ஏன்னா அவரே ஒரு இலங்கை தமிழர். அது மட்டும் இல்லாம அவர் படித்த பள்ளிக்கூடம் முல்லைத்தீவில் இருக்கிறது. நேரமின்மை காரணமா தான் ஹெலிகாப்டர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. மற்றபடியா ராஜபக்சேவுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த படம் சம்பந்தப்பட்டவர்கள் விளக்கியதாகவும் செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இவங்க என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் எதிர்ப்பாளர்கள் கிட்ட இருந்து இந்த படத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. 2வது படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புலிப்பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இத பிரவீன் காந்தி என்பவர் இயக்கி இருக்காரு. இந்த படத்தை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, எல்டிடிஇ தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகன் எல்டிடிஇ உடையில் இருப்பதை போன்று இந்த படத்தில் காட்சிகள் வருகின்றன. இது உண்மை கிடையாது, உண்மைக்கு புறம்பான செய்திகள் இந்த படத்துல இடம் பெற்று இருக்கிறதுனால இந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதிர்ப்பாளர்கள்லாம். இதுதான் முதல் தடவையா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்கிறது என்றால் இல்லவே இல்லை. ஏற்கனவே இனம், மெட்ராஸ் கஃபே போன்ற படங்களுக்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. ரைட். இந்த எதிர்ப்புகள் நியாயமானதா? தவறான முன்னுதாரணங்கள் தொடர்ந்து உருவாக்கப்படுகின்றனவா? இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசரிக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு வன்னியரசு. அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்த படத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய இயக்கங்கள்ல கட்சிகள்ல அவருடைய கட்சியும் ஒன்று. அதே போல இயக்குநர் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய சர்வதேச தொடர்பாளர் திரு ஐயநாதன் அவர்களும் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். கத்தி திரைப்படம் எதிர்க்கப்பட வேண்டியது அல்ல அப்படிங்கிறது உங்களுடைய கட்சியுடைய பார்வையா நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய முதல் கேள்வி திரு வன்னியரசு அவர்கள், புலிப்பார்வை படத்தை நிறைய தமிழ் அமைப்புகள் எதிர்க்கிறாங்க. சிறுவன் பாலச்சந்திரனை சீருடையோட ஒரு தீவிரவாதி போல ஒரு போராளியா சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதுல கூட இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன்ஸ் புரிந்து கொள்ளக்கூடியதா நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா நடிகர் விஜய் நடிக்கக்கூடிய கத்தியையும் எதிர்க்கிறீங்க. இந்த படம் இலங்கை தமிழர் விவகாரம் சம்பந்தப்பட்டதா? நிச்சயமா கிடையாது. பிறகு ஏன் எதிர்க்கிறீங்கன்னா, இதனது தயாரிப்பாளர் ஒரு புலம்பெயர்ந்த தமிழர். ராஜபக்சாவோடும் இலங்கை எஸ்டாபிளிஷ்மெண்டோடும் அவருக்கு நெருங்கிய உறவு இருக்கு, வர்த்தக உறவு இருக்கு அப்படின்னு எதிர்க்கிறீங்க. இப்படி பட தயாரிப்பாளர் யார், அவர் நல்லவரா கெட்டவரா, அவருடைய வர்த்தக பின்னணி என்ன, யார் யார் கூட எல்லாம் வர்த்தகம் பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு படத்தையும் பார்த்தா ஏதாவது படம் சர்ச்சையில இருந்து தப்புமா?
இதை தாண்டி இதை எதிர்க்கக்கூடிய அதிகாரத்தை இவர் நல்லவரா, இவர் சரியான பின்னணியும் வர்த்தக பின்னணியும் கொண்டவராங்கிற நிர்ணய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? இல்லை, கொடுத்தது யாரு அப்படிங்கறது பேச முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமான தார்மீக பொறுப்பு இருக்கு, ஒரு கடமை இருக்கு. இது நம்மளே நான் அதுக்கான ஒரு சுய பரிசோதனை தான் இதெல்லாம். இன்னைக்கு தமிழகத்துல இந்த கத்தி திரைப்படம் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது நீங்க ஒரு அழுத்தமா சொல்றீங்க. விஜய் நடிக்கிற படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஜய் நடிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நாங்க எதிர்க்கல. வெட்ட வெளிச்சமா அப்பட்டமா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜபக்சே தான். அது பின்னாடி ஒரு முகத்திரை சுபாஸ்கரன் அல்லிராஜா என்று பேரை பயன்படுத்துறாங்க. முழுக்க முழுக்க இது ராஜபக்சேனுடைய பணம், அவருடைய தயாரிப்பாளர். விஜய் நடிக்கிறதுனால நீங்க எதிர்க்கல. விஜய் ஒரு சின்ன சந்தேகம். இதே தயாரிப்பு நிறுவனம் ஞானம் புரொடக்ஷன்ஸ் பேர்ல இதே சுபாஷ் அல்லிராஜா அவர் பிரிவோம் சந்திப்போம் ஒரு படம் எடுத்ததா புரிந்து கொள்ளப்படுது. அப்ப எதிர்த்தீங்களா? இந்த 60 இயக்கங்கள் பிரிவோம் சந்திப்போம் படமா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து ஆரம்பம் அஜித் நடிச்ச படம் கூட அவங்க டைப் பண்ணி தான் எதிர்க்கல நீங்க. இல்ல என்னன்னா இந்த லைகா நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ராஜபக்சேனுடைய நிறுவனம் தான் அப்படிங்கிறது வெளியில எப்ப லேட்டா தான் வருது எங்களுக்கு செய்தியை. அவர் ஷேர் ஹோல்டரோ அவர் தான் என்னுடைய முழுமையான பீரியட். நான் அவருடைய பையன் நமால் பக்சே தான் அவருடைய முழு பணமும். அதுதான் வெளிப்படையா நீங்க இணையதளங்கள்ல போனா அவர் ராணுவ ஹெலிகாப்டர்ல வர்ற ஒரே ஒரு செய்தி இதுல என்னன்னா, வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற அமைச்சரவை, விக்னேஸ்வரன் தலைமையிலான அமைச்சரவை இவரை தொடர்பு போட்டு கேட்கறாங்க. இது நீங்க செய்யற, அதாவது வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுபாஸ்கரன் அல்லிராஜா நிதி உதவி செய்யறாரு, அவங்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யறாரு அப்படிங்கறத கேள்விப்பட்டு இவங்க போய் எங்க மூலமா செய்யறாங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க மறுக்கிறாரு. என்ன காரணம்னா, அந்த சிங்கள அரசு மூலமா தான் நான் செய்வேன், உங்க மூலமா செய்ய மூலமா செஞ்சாங்க. 2000 சைக்கிள், 2000 டெய்லர் மிஷின், 2000 ஸ்கூல் பேக் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்க தான் உங்களுடைய பிளாக்ல எழுதுறீங்க. இது இலங்கை அரசாங்கம் மூலம் கொடுத்தா என்ன, வடக்கு மாகாண அரசு மூலமா கொடுத்தாங்க, அதுவும் இலங்கைக்கு உட்பட்ட ஒரு அரசு. யார் மூலமா கொடுத்தாங்க? யாரு மூலமா இல்ல, அது நோக்கம் நீங்க இல்ல ஸ்கூல் பேக் கொடுத்தாரா? யாரு மூலமாங்கிறது முக்கியம் இல்ல. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, தான் செய்த அந்த இனப்படுகொலையை மறைப்பதற்காக, அவர்கள் செய்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த ரத்தத்தை கழுவுவதற்காக அவர்கள் ஒரு தமிழரை முன்மொழிந்து இதை செய்கிறார்கள். இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அவர் பயன்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. நான் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இலங்கை தமிழர் விவகாரத்தை மையப்படுத்தி வந்த படங்கள்ல தொடர்ந்து சர்ச்சையா நம்ம பார்க்கிறோம். சில படங்களை நீங்க எதிர்த்திருக்கீங்க, சில படங்கள் பக்கம் நீங்களும் எதிர்க்கீங்க. என்னுடைய கேள்வி, இந்த திரைப்படம் நம்ம புலிப்பார்வை பற்றி விரிவா பார்ப்போம், சில நிகழ்ச்சியிலும் பேசணும். இந்த திரைப்படத்துல விஜய் நடிக்கக்கூடிய இந்த ஒரு திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் ஒரு இலங்கை தமிழர், அவருக்கும் ராஜபக்சாவுக்கும் வர்த்தக ஒருவருக்கு அவருடைய வர்த்தக பின்னணியை சொல்லி இந்த படத்தை எதிர்ப்பது, நாட் பேஸ்ட் ஆன் கண்டென்ட், தயாரிப்பாளர் யார் என்று பார்த்து எதிர்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்புடையதா? அது எனக்கு ஏற்புடையது அல்ல. இப்போ வன்னியரசு என்னுடைய நெருங்கிய நண்பர். இப்ப அவருக்கு எதிராக இல்ல அவர் எனக்கு எதிரான கருத்துக்களோட வர்றது எனக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம். மூணுமே ஒரே களத்துல ஒரே கொள்கைக்காக இருக்கிறவங்க. எனக்கு தமிழ் திரையுலகில நான் இந்த இன பிரச்சனைக்காக தொடர்ந்து ஒரு 25-30 வருஷம் மாணவ பருவத்தில இருந்து போராடிட்டு வரேன். என் வாழ்க்கையை கூட நான் பணையம் வச்சிருக்கேன். மத்தவங்க எல்லாம் பேரை சொல்ல பயப்படும் போது பிரபாகரன், கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்திருக்கேன். அவங்களை ஆதரிச்சு படம் எடுத்ததுக்காக என் வாழ்க்கையை திசை திருப்பி போயிருக்கு. பல நஷ்டங்களை, பல கோடிகளை நான் இதனால இழந்திருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த அமைப்புகள் நான் இப்ப வன்னியரசுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வேற வேற பேஸ்மெண்ட்ல இருந்தா கூட திருமாவளவன், ராமதாஸ், வைகோ, பழநெடுமாறன், இவங்க எல்லாரும் நான் ஒரு சகோதர கண்ணோட்டத்தில் பார்க்க, அவங்க கட்சிக்காக சில விஷயங்களை அவங்க வச்சுக்கலாம். ஆனா இவங்க எல்லாரும் நான் ஒரு அமைப்பா தான் நான் பாக்குறேன். அப்போ அது போல இவங்க பார்வையில எப்படி வச்சுக்கணும்னா, மெட்ராஸ் கஃபேவையும் கத்தியும் ஒரே கத்தி கொண்டு அறுக்கக்கூடாது. மெட்ராஸ் கஃபே திரைப்படம் ஒவ்வொரு பிரேம்லயும் ஒரு விஷந்தோய்ந்த இனத்துக்கு எதிரான, இப்ப சொன்னதுல எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கு. யார் மூலமா பண்ணா என்ன, வந்துட்டா போதும் இல்ல, அப்பதான் நமக்கு சாப்பாடு போடணும். எதிரி நமக்கு சாப்பாடு போட்டானா அப்ப எதிரியை விரும்ப ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த கொலையை பண்ணானோ அந்த கொலையை மறைக்கிறதுக்காக ஒரு தமிழை முன்னிறுத்தி பண்றானோ அது தடுக்கப்பட வேண்டியது. அதுல நான் அவர் கருத்துக்கு எதிர்கருத்து இல்ல. ஆனா இங்க கூட ஒரு படம் கத்தி திரைப்படத்தை அவங்க தடுக்கும் போது, கத்தியோட இயக்குனர் முருகதாஸ் மிகப்பெரிய இன உணர்வாளர், அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிற காலத்திலிருந்து எந்த போராட்டமா இருந்தாலும் நாங்க தமிழ் திரைப்படத்துறையில சார்பாக நாங்க முன்னெடுக்கும் போது எல்லாத்தையும் முன்னெடுத்து முருகதாஸ். ராமேஸ்வரம் போராட்டத்திலிருந்து, நெய்வேலி போராட்டத்திலிருந்து
அது மட்டும் இல்லாம அவருடைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சமூக நோக்கத்துக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கும் சமூக வளர்ச்சிக்கும் மிக பெரும்பான்மையான கருத்துக்கள் கொண்டதா இருக்கும். அது போல இருக்கிற நடிகர்கள்ல வெளிவேஷம் இல்லாம வந்து உண்மையாவே இனத்துக்கான கொஞ்சம் பாசம் உள்ளவர் விஜய். அப்ப இவங்க போய் இது மாதிரி பண்ணுவாங்கல்ல. இப்ப நான் இவங்க படம் பண்ணும்போது இதுல லைக்கா ஓனர்லாம் இங்க வரமாட்டாங்க. லைக்கா நல்லவனா கட்டவனான்னு விவாதம் பண்றது நோக்கம் இல்ல. முருகதாஸ், விஜய் இவங்க போய் படம் பண்ண அவங்க பிரச்சனை இல்ல, தயாரிப்பாளர் லைக்கா எங்களுக்கு பிரச்சனைங்கிறார். லைக்கா இப்ப என்ன பண்ணலன்னா, நான் படம் ஒரு குழந்தை உருவாயிடுச்சு, உருவான பிறகு குழந்தையோட சேர்த்து தாயும் கொள்ளக்கூடிய நிலம் வந்துருச்சு. இப்போ முதல்ல இப்போ படம் முடிஞ்சு வந்த பிறகு என்ன இப்ப உண்மையில என்ன பண்ணலாம், இனிமேல் லைக்கா படம் பண்ணாங்கன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். இதே நீங்க கேட்ட ஒரு கேள்வி முன்னாடி அவங்க படம் பண்ணாங்க, அது படம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. இப்போ முருகதாஸ் பண்ணும்போது இல்ல நம்ம விஜய் தலைவர் பண்ணும்போது இவங்க எந்த தயாரிப்பாளர் படம் எடுக்கணும், யார் எடுக்கணும் ஒரு தயாரிப்பு ஈழத்தமிழருக்கு தான் படம் பண்றாங்க. அவங்க 10 படம் பண்ணிருக்காரு. அவருக்கு பண நெருக்கடி வரும்போது அவர் இவங்களோட ஒரு படைப்பாளி இவங்க தயாரிக்கணும் இவங்க தயாரிக்க கூடாது அப்படின்னு தமிழ் படங்களை தயாரிக்க கூடாது நமக்கு பேன் போடுறதுக்கும் அனுமதி கொடுக்கறதுக்கும் யார் நமக்கு அதிகாரம் கொடுக்கல? யார் அதிகாரம் கொடுத்தோம் அதே அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கலாம். ஏன்னா உணர்வுள்ள எல்லாரும் எடுத்துக்கலாம். அவங்க இப்ப அவங்க தெரிஞ்ச பிறகு இப்ப லைக்காவுக்கு இனிமே யாரு படம் பண்ணாலும் நம்ம அதிர்க்கலாம். இப்ப லைக்கா இதுல உள்ள வரும்போதே உருவான படத்தை எதிர்ப்பது அவசியமற்றது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த படம் தலைப்படு இல்ல, இந்த படத்துல கண்டென்ட் ஏதாவது இருந்தா எதிர்க்கலாம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒரு இதுவா இருக்க ராஜபக்ஷ வேண்டியவரா இருக்காருன்னா இனிமே வர படங்களை எதிர்க்கலாம். ஆனா இந்த படங்களை எதிர்ப்பது நமக்கு உதவி செய்த இயக்குனரையும் நடிகரையும் நம்ம ஒரு வகைத்துல பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதை எதிர்க்கக்கூடாது. அவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி அவர் சொல்றது போல இந்த ஒரு தயாரிப்பாளர் யாருங்கிற விவாதத்தை தாண்டி இந்த ஒரு கண்டென்ட் வருது மூலமா இந்த ஒரு படம் இலங்கை தமிழர் விவகாரம் பற்றியது அல்ல, வேற ஏதோ ஒரு கதை கரு, வேற ஏதோ ஒரு விஷயம். இது வரது மூலமா இலங்கை தமிழர் போராட்டத்துக்கு அவங்களுடைய நலனுக்கு எந்த வகையில சிதைவு ஏற்படும்? வாட் இஸ் ராங் வித் கண்டென்ட் அடிப்படையில் எதிர்க்கணுமா, இல்லாட்டி தயாரிப்பாளர் யார், உறவினர் யார், அவர் யாரோட வர்த்தகம் உறவு வச்சிருக்காருங்கிற அடிப்படையில் எதிர்க்கணுமா? ஒரு 1.5 லட்சம் மக்களை கொன்ற ஒரு இனப்படுகொலை ராஜபக்சே. அவன் அந்த படுகொலை செய்த பிறகு உலகம் முழுக்க தமிழர்கள் எல்லாம் மற்ற எல்லாருமே ஆதரவாளர்கள் எல்லாருமே அந்த நாட்டை தனிமைப்படுத்த வேண்டும், அந்த நாட்டை புறக்கணிக்க வேண்டும், அந்த நாட்டினுடைய பொருள்களை நாம் புறக்கணிக்க வேண்டும், இலங்கையில் தயாரிக்கப்படுகின்ற அனைத்து பொருள்களையும் நாம் புறக்கணிக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள கட்சிகளும் சரி, வெளிநாட்டில் உள்ள அனைத்து ஈழத்தமிழர்களும் இதுக்கு பெரிய போராட்டம் நடத்தினார்கள். பொருட்களையே புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவனுடைய பணத்தை புறக்கணிக்க வேண்டுமா வேண்டாமா? திரு ஐயநாதன் அவர்களுடைய விரும்புறேன். இப்போ இலங்கை வர்த்தகத்தை எதை நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க? இலங்கையோட இந்த டெய்லி 4 பிளைட் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இலங்கை 100 கோடி ரூபாய் முதலீடு அங்க இருக்கு, அவங்களுடைய முதலீடு இங்க இருக்கு, எதை தடுத்து நிறுத்திட்டோங்கிற கேள்வி இருக்கு. விரிவாக அதை பற்றி வருவோம். திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர்களை பார்த்து பேசும்போது அவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஒரு திரைப்படம் விஜயுடைய இந்த திரைப்படம் எதிர்க்கப்பட வேண்டியது அல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்திருக்கிறது. இதே போல இலங்கை தமிழர் விவகாரம் சார்ந்த சர்ச்சைக்குள்ளான படங்கள்ல, குறிப்பா மெட்ராஸ் கஃபே இனம் படங்கள்லாம் எதிர்த்தவர்கள்ல சீமானும் ஒருவர், நாம் தமிழர் கட்சியும் ஒன்று. இது போன்ற முன்னுதாரணங்கள்ல ஏற்படுத்தல உங்களுக்கும் பங்கு இருக்கிறது அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது உண்டா என்ன? நீங்க அதுக்கு கண்டென்ட் வேறன்னு சொல்ல போறீங்க? இல்ல, அடிப்படையில் நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒண்ணு கருத்து சுதந்திரம், அது படைப்பாளிக்குரியது. அதே நேரத்தில் ஒரு விடுதலை போராட்டத்தை நீங்கள் எப்படி சித்தரிக்கிறீர்கள் என்பதற்காக நீங்கள் எந்த அளவிற்கு அதில் உரிமை ஏற்கலாம் என்பது இருக்கிறது. நாங்கள் ஏன் மதராசா கஃபே என்கின்ற அந்த படத்தை எதிர்த்தோம் என்றால், இது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை திட்டமிட்டு ஒரு பயங்கரவாதிகளாக பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மூலமே அதன் தீம், அந்த படத்தினுடைய நோக்காக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த ராஜீவ்காந்தி படுகொலை என்பதையே அது சதித்திட்டம் தீட்டப்பட்ட இடம் நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், டெல்லி என்று, சந்திரசாமி சுப்பிரமணிய சாமி என்று. ஆனால் அவர்கள் அதை லண்டனில் உள்ள மதராசா கஃபே என்றார்கள். இதுதான் இங்கே முக்கியம். நான் அதை திரு ஜான் அப்ரஹாமிடம் நேரடியான வாக்குவாதத்தில் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் ஈடுபட்டு நான் பேசினேன். நான் சொல்றேன், where do you draw the line between the fact and the fiction? நீ என்னுடைய விடுதலை போராட்டத்தோடு தொடர்பற்ற ஒரு படத்தை எடுத்திருப்பதாக கூறுகின்றாய்,
ஆனால் அதனுடைய ஒவ்வொரு காட்சி அமைப்பும் எனது விடுதலை போராட்டத்தை சித்தரிக்கின்றது, பிரதிபலிக்கின்றது. So the entire depiction is condemnable. அந்த இடத்தில் தான் நாங்கள் எதிர்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் நாங்கள் படத்தை போட்டு காட்டிய உடனே அந்த கருத்தை அவர்களிடம் பதிவு செய்த போது அவர்கள் இதை மறுப்பதற்கே இயலாத நிலையில் தான் திரும்பி சென்றார்கள். நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்றோம். அந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு. வேற இந்த திரைப்படம் ராஜபக்சாவே பின்னணியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதிர்க்கக்கூடிய இப்ப இந்த கத்தி என்கிற இந்த திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்க அதுல பின்னணியில யாரு அதுக்கு பைனான்ஸ் பண்ணது, மதராஸ் கஃபேக்குன்னு நாங்க போல, அதுவும் எங்களுக்கு தெரியும். எங்க இந்த பைனான்ஸ் வந்தது, எப்படி ஒரு காரணமாக முன் வச்சீங்க. நாங்க வைக்கல. நாங்க ரொம்ப வெளிப்படையா தான் நாங்க அதை செஞ்சோம். அந்த கத்தி என்கின்ற படத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் எங்களுக்கு வந்துட்டு அந்த திரைப்படம் தான் முக்கியம். அந்த படத்தை எடுத்தது சுபாஸ்கரன் என்கின்றவர் ஒரு தமிழர். வன்னியரசு அவர்கள் சொல்கிறார்கள் அவர் எடுத்த அந்த முதலீடு செய்த பணம் ராஜபக்சே பணம்னு. நான் நேரடியா சொல்றேன், இந்த சர்ச்சை வந்ததற்கு பிறகு லண்டன், அதுதான் இந்த லைகா மொபைல்ஸ் மையம், அவங்களுடைய பிசினஸ் மையம் அதான். அவன் என்னைக்கோ பணக்காரன். அவனுடைய மொத்த ஒர்த்து 300 மில்லியன், இவ்வளவுதான். நாங்கெல்லாம் போயிட்டு லண்டன் நடந்தது ஒரு கான்பரன்ஸ். அந்த கான்பரன்ஸ் நாங்க போயிட்டு இருந்தோம், அட்டன் பண்ணலையா? நானு தம்பி திருமாவளவன் எல்லாரும் அட்டன் பண்ணலையா? நாங்கெல்லாம் பேசுனது அப்ப எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் லைகா மொபைல் சிப்ஸ் தான். இன்னும் வச்சிருக்கிறேன் நான் பர்ஸ்ல. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அன்னைக்கெல்லாம் ஏன் தெரியல? அவன் ஒரு பிசினஸ் மேன். நம்ம ஒரு அனாலஜி, நான் ஒரு ஒற்றுமை ஒன்று சொல்றேன். Fisherman go where the fish is அப்படின்ற மாதிரி businessman go where the profit is. அவ்வளவுதான். அவன் தன்னுடைய ஆபரேஷன் அவன் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கண்டென்ட்ல தான் வரேன். நாளைக்கு அவன் வந்துட்டு இவன் போயிட்டு பாகிஸ்தானோட பிசினஸ் பண்ண போறான். இதே இந்த லைகா மொபைல்ஸ் இன்டர்நெட் வழியா பயன்படுத்தக்கூடியதை வந்து அவன் அங்க போறான்னு வச்சுக்கோங்க. அப்ப உடனே அவன் இந்தியாவுக்கு எதிரான ஒரு பிசினஸ் மேன் அவன். ரைட், பாருங்க, ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சுபாஸ்கரன் என்கின்ற இந்த நபர் ஒரு அரசியல்வாதியோ ஒரு கொள்கைவாதியோ அல்ல. அவர் ஒரு பிசினஸ் மேன். ரெண்டாவது விஷயம் அடிப்படையில் நாங்க எந்த இடத்துல நாங்க பாக்குறோம் அப்படின்னோம்னா, இவர் செய்யறதுடைய உள்நோக்கம் எல்லாம், இப்ப இவர் இடத்துல முல்லைத்தீவுல வந்துட்டு நான் வன்னியரசுக்காக இந்த பதில சொல்றேன், மற்றபடி ஒண்ணும் இல்ல. ஏதோ எங்களுக்கு திருமாவளவனுக்கும் முரண்பாடு இருக்கிற மாதிரி இல்ல. இந்த இடத்துல நாங்க எங்க வேறுபடுறோன்றதை அந்த விளக்கத்தை தரேன். அங்க எடுத்துட்டு போய் தையல் மிஷினை தர்றாரு, இன்னும் ஏதோ தர்றாரு. அந்த படங்களை எல்லாம் நான் பார்த்தோம் இந்த விஷயத்துக்காக. இதையே ஒரு லைகா திரைப்படத்தை எடுத்த ஒரு பிசினஸ் மேன், புலிப்பார்வை எடுத்தவர் யாரு? அந்த இடத்துக்கு வரணும். அடுத்த டிஸ்கஷன் நம்மளுக்கு அதானே. அந்த இடத்துல அவர் போய் பண்றாரு, நல்லது பண்றாரு. அதாவது அந்த ஜனங்களுக்கு வாழ்விற்கு வழி இல்லாத அந்த மக்களுக்கு உதவுறாரு. இதை எதிர்க்கணும் அப்படின்னோம்னா, இந்தியா வந்துட்டு 50,000 வீடுகள் கட்டி கொடுக்கறது எதிர்க்கணுமா இல்லையா? எதிர்க்கணுமா இல்லையா? இந்த கேள்விகள் எழுந்திருக்க மேலும் விரிவாக இதை சார்ந்து பேசுவோம். இந்த திரைப்படம் தயாரிப்பாளர் இன்னார் என்பதனால் எதிர்க்கப்பட வேண்டியதா? புலிப்பார்வை படத்துக்கு வந்திருக்கக்கூடிய சர்ச்சையும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. அது பற்றியும் பேச வேண்டும். விடுதலை சிறுத்தைகளுடைய திரு வன்னியரசு அவர்கள்ட்ட கேட்க வரும். இடைவேளைக்கு முன்னாடி திரு ஐயநாதன் அவர்கள் கேட்டார், இந்திய அரசாங்கம் அங்கு வந்து மறுகுடியேற்றத்துக்கு, ரீஹாபிலிட்டேஷனுக்கு இலங்கை அரசாங்கம் மூலமாகத்தான் இப்ப பல கோடி ரூபாய் உதவி செய்கிறது, வீடு கட்டி தருகிறது. அதை நம்ம எதிர்க்கல. அந்த சமயத்துல அதெல்லாம் செய்யும் பொழுது நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை தாண்டி ராஜபக்சாவோட உறவு, ராஜபக்சாவோட நெருங்கிய தொடர்பு, உங்களோட பிளாக பார்க்கும்போது காமன்வெல்த் கான்பரன்ஸுக்கு போனார், அவரோட உறவு வைத்துக் கொண்டார் அப்படின்னு சொன்னீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் ராஜபக்சாவை சந்தித்த போது இதே போன்ற விமர்சனங்கள் தான் எழுந்தது. அது உங்களுக்கு தவறாகப்பட்டது, அநியாயமான விமர்சனங்களாகப்பட்டது. இப்போ வந்து இவங்க தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னா எதிர்க்கும் போது முரண்பாடு இல்லையா? இது நீங்க ஒரு விவாதத்துக்கு வந்து ஒரு விவாதத்தை இன்னொரு விவாதத்துக்கு கொண்டு வரீங்க. இல்ல என்னன்னா, அரசு தரப்பிலிருந்து, இந்திய அரசு தரப்பிலிருந்து யுத்தம் முடிந்த பிறகு முதல் முறையாக அந்த மண்ணிலே என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியாது. யுத்தத்துக்கு பிறகு அங்க போய் யாரும் போகவே முடியல. விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் கோரிக்கை வைத்த பிறகுதான் பாராளுமன்றத்திலே கோரிக்கை வைத்தார். முதலில் வெள்ளை அறிக்கை கேட்டார். என்ன நடந்தது, இந்திய அரசு எவ்வளவு பணம் கொடுத்தது, எவ்வளவு ஆயுதங்கள் கொடுத்தது, வெள்ளை அறிக்கை வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு தனிநாடாகும் என்கிற கோரிக்கை வலுப்பெறும் இந்திய தமிழக இளைஞர்கள் மத்தியில் கோரிக்கை வலுப்பெற்ற பிறகுதான் ஒரு குழு அங்க போய் சென்று அங்க இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அங்க இருக்கிற வெளிப்படையா தெரிந்தது பல்லாயிரக்கணக்கான சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க, செய்தது இலங்கை அரசு இருந்தது. அந்த சமயத்துல நீங்க ஏன் சந்தித்தீங்க, நீங்க சந்தித்தது உங்களுக்கு நெருடலா இல்லையான்னு கேட்கும் போது ஒரு பத்திரிகை சந்திப்புல சொல்றார், ராஜபக்சாவை சந்திக்கணும், அது தேவை,
புலிகளே சந்திக்கணும்னு ஒரு சூழ்நிலை இருந்தா சந்தித்திருப்பார்கள். எதிரிகளை சந்திக்கணும், எதிரிகளோடு கை குலுக்கணும். நான் ஒன்னும் விருந்துக்கு போல, இதை தாண்டி ராஜபக்சாவோட சந்தித்ததால் தான் அவரோட மனநிலையை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாரு. இதே போன்ற விளக்கத்தை நான் அந்த மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு உதவி செய்யறேன், நிறைய பென்சில் கொடுக்கறேன், மருத்துவ உதவிகள் செய்யறேன், அதான் அந்த அரசாங்கத்து மூலமா தான் செய்ய முடியும்னு இந்த படத்தின் தயாரிப்பாளர் சொன்னா உங்களுக்கு ஏன் அது ஏற்புடையதா? நீங்க சொன்னா ரொம்ப சரியா இந்த விவாதத்தை இந்த மக்கள் மத்தியில மாற்ற முயற்சி பண்றீங்க, மடைமாற்ற முயற்சி பண்றீங்க. இது என்னன்னா வெளிப்படையா அந்த அந்த நிகழ்வுல என்ன நடந்தது அதை வெளிப்படையா கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டேவிட் கேமரூனுக்கு லேபர் பார்ட்டியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரொம்ப தெளிவா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. நான் என்னுடைய பிளாக்ல எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்காருன்னா, இது முழுக்க முழுக்க போர் குற்றவாளி என்கிற ராஜபக்சேவை நீங்கள் அவரை மாற்ற முயற்சி செய்கிறீர்கள். உலகம் முழுக்க யார் மாற்ற முயற்சி செய்யறாங்க? டேவிட் கேமரூனுக்கு எழுதின கடிதத்தில் யார் மாற்ற முயற்சி செய்யறான்னு கேட்கிறேன். டேவிட் கேமரூன் மாற்ற முயற்சி பண்றாரு. மாற்ற முயற்சி செய்யறாரு. என்னன்னா உலகம் முழுக்க இருக்கிற நமக்கு என்ன கவலை? இல்ல என்ன அவர் ஒரு தமிழர்களை பற்றி நமக்கு என்ன கவலை? இல்ல அந்த கடிதத்துல ஏன் இது வெளியே வருதுன்னு சொல்றேன். தொடர் ஐயநாதன் சொன்னது போல இந்த பிரச்சனை எப்படி வெளியில வருதுன்னா, டேவிட் கேமரூனுக்கு அவருடைய உலகம் முழுக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதை மீறி அவர் போறாரு. அது போறாரு, போனதே கூட நிறைய பேர் பாராட்டினாங்க. அது வேற விஷயம். இந்த படத்துக்கு இல்ல அதை கேளுங்க. லைக்கா நிறுவனத்தை பத்தி அவர் சொல்றாரு. லைக்கா நிறுவனம் எப்படி வெளியில வருது நீங்க சொல்றீங்களே. இதுக்கு முன்னாடி பிரிவோம் சந்திப்போம் ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தெரியாது இவர் வெளிப்படுத்துறாரு. நவம்பர் 18, 2013 இவர் லேபர் பார்ட்டியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மிஸ்டர் டாம் எப்ப வெளிப்படுத்துறாரு? 2013 லைக்கா நிறுவனத்துடைய மொபைல் கனெக்ஷனை ஒரு தமிழரும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது புலம்பெயர்ந்த அமைப்பு, ஏதாவது தமிழ் அமைப்பு புலம்பெயர்ந்த தமிழர்கள் லைக்கா மொபைல யூஸ் பண்றதை நிறுத்திட்டாங்களா? தமிழர்கள் நிறுத்திட்டாங்களா? அது இப்ப பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் தூக்கி யார் அதுக்கு மாற்றான எந்த தமிழ் அமைப்பு லைக்கா மொபைல்ஸ் தமிழர்கள் பயன்படுத்தக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு பல தமிழ் அமைப்புடைய தலைவர்கள் லைக்கா மொபைல்ஸ் யூஸ் பண்றாங்க வெளிநாடுகள்ல. அப்பெல்லாம் எதிர்க்கல. ஆனா கத்தி படத்தை உருவாக்கிட்டாங்க, தயாரிக்கிறாங்க அப்படிங்கும் போது எதிர்க்கும் பொழுது ஒரு நோக்கம் தெரியலையா? இல்ல நீங்க ஒவ்வொரு அரசியலையும் அரசியல் பொருளாதாரம் இதை ஒட்டிதான் ஒரு இன தேசிய இன விடுதலையோ ஒரு அரசியலோ வென்றெடுக்க முடியும். இன்னைக்கு இலங்கை அரசு ஒரு சுருக்கமான ஒண்ணுமே இல்லை. இதுல இலங்கை அரசு தான் ஒரு இலங்கை நாட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. இதுல ரொம்ப கவனம். யாருமே அங்க டூரிசம் போக முடியல. அப்ப டூரிசம் பேக்கேஜ் ஒன்னு உருவாக்கி இவர் லைக்கா பிளை ஒன்னு உருவாக்கி அதுல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலமா இங்க இருந்து தினமும் கிட்டத்தட்ட 12க்கு மேல பிளைட் போகுது. அதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டீங்களா? அதெல்லாம் நிறுத்தணும்னு இப்ப தொடர்ந்து போயிட்டு இருக்கா இல்லாட்டி நின்றுச்சா? நீங்க வர்த்தகம் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே குறைஞ்சிருக்கா அதிகரிச்சிருக்கா? தமிழக அரசு இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க தீர்மானம் ஏற்றாங்க. ஆனா இந்திய அரசு அதை பண்ணல. சரி, நம்ம கோரிக்கை வைக்கிறோம், எல்லா கோரிக்கையும் வைக்கிறோம். நிறுத்தல போறாங்க, அவங்களை எதிர்த்து நீங்க போராடல. ஆனா லைக்கா நிறுவனம் ஒரு படம் எடுக்குது அப்படிங்கும் போது அவங்க வர்த்தக உறவு வச்சிருக்காங்க, அங்க இந்த முதலீடு செஞ்சிருக்காங்க, ஸ்ரீலங்காவோட இந்த முதலீடு செஞ்சிருக்காங்கன்னு நீங்க போராடும் பொழுது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா? இல்ல இது இரட்டை நிலைப்பாடு இல்ல. தமிழ் விசிட் எடுத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் நீரசு. கேமரூனுடைய விசிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லைக்கா மொபைல்ஸ் உங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினுக்கு நிறைய துட்டு கொடுத்திருக்குது. சோ இதுக்காகவே அவங்களுடைய வற்புறுத்தலின் பேர்ல தான் நீங்க காமன்வெல்த் போட்டியை நடத்துறதுக்கு போய் கலந்துக்க போற அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நம்மளுடைய கண்டென்ஷன் என்ன அப்படின்னா, லைக்கா மொபைல்ஸ் ராஜபக்சே ஆளு. அந்த ராஜபக்சே ஆளான லைக்கா மொபைல்ஸ் சுபாஸ்கரன் நிதி தராரு. யாருக்கு? டேவிட் கேமரூனுடைய கட்சிக்கு. டேவிட் கேமரூன் கலந்துக்கிறாரு. இவர் எதிர்க்கிறாரு, இந்த எம்பி எதிர்க்கிறாரு. அதையும் தாண்டி கேமரூன் கலந்துக்கிறாரு. கலந்துகிட்டு என்ன செஞ்சாரு? தமிழ் பகுதிகளுக்கு போனார். போய் என்ன செஞ்சாரு? கண்டிச்சார் இலங்கை அரசாங்கம். தமிழர்களுக்கு பட்ட அவஸ்தை என்ன, அவர்கள் இழைக்கப்பட்ட அநீதி என்னன்றது உலகத்துக்கு வெளிப்படுத்த செஞ்சிருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன் ஐயா, இப்ப நான் கேட்கிறேன், இதுல என்ன அப்படின்னா, இது அதாவது இந்த ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்குறது அரசியல்ல புதுசு இல்ல. ஆனா பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதை இது. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சுபாஸ்கரன் அப்படின்ற அந்த மனிதன் ரொம்ப சாதாரண மனிதனை பெருசாக்கி அவனை ராஜபக்சே ஆளாக்கி அவன் ஏதோ இங்க மாற்றத்தை செய்ய போறான் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு ஆதாரம் வேணும். ஐ எம் நாட் ரூட்டிங் ஃபார் சுபாஸ்கரன். அந்த ஆள் யாரு அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதே லைக்கா மொபைல்ஸ் நாங்க பயன்படுத்துறோம். நீங்க ஏன் ஆதரிக்கிறீங்க? நாங்க எங்க ஆதரிக்கிறோம், நாங்க எங்க எதிர்க்கிறோம்? இருக்கிற பின்னணியை மட்டும் நான் சொல்லிடுறேன். இல்ல பாருங்க,
இதை பயன்படுத்தி கத்தி என்கின்ற ஒரு படத்தை எதிர்ப்பதற்கான ஒரு அடித்தளம் இல்லை என்பதை நான் விளக்குகிறேன். செல்வமணி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய கேள்வி, இதை தாண்டி இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ தலைவாகட்டும் இல்லாட்டி அதற்கு முன்னாடி வந்த துப்பாக்கி ஆகட்டும், தொடர்ந்து விஜய் படங்கள் சர்ச்சைக்குள்ளாகின்றன. இது வந்து டூ மெனி கோஇன்சிடென்சஸா இல்லாட்டி இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதுக்கு பின்னாடி வேற ஏதேனும் அரசியல் பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து விஜய் படங்களுக்கான சர்ச்சை அப்படிங்கறத நம்ம தனித்தனியா பார்க்கலாமா? ஒவ்வொரு சர்ச்சையும் சொல்ற பதில் வந்து சில பேருக்கு சொல்றேன், அது வன்னியரசு மாதிரி உண்மையான போராளிகளுக்கு அது வந்து பாதிக்க கூடாது. ஏன்னா அவங்களோட போராட்டம் தவறானதா இருக்கலாம், ஆனா வந்து நோக்கம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த நோக்கத்துல நான் வந்து குறை சொல்ல விரும்பல. அவங்களுக்கு வந்து நோக்கத்துல வந்து ஆனஸ்டி இருக்கு. ஆனா சில பேர் வந்து தங்களை முன்னிறுத்தியதுக்காகத்தான் இந்த போராட்டத்தை பண்றாங்க. எப்படின்னா, கமலஹாசன் சண்டியர்னு ஒரு படம் போடும்போது அது வந்து எதிர்க்கிறாங்க, சண்டியர்னு வரக்கூடாது அப்படின்னு. ஆனா ஊர் பேர் ஒரு சண்டியர்னு ஒரு படம் முந்தானத்து ரிலீஸ் ஆச்சு, ஒருத்தரும் கேட்கல. அப்ப நீங்களா எங்க போயிட்டீங்க? இப்ப இந்த படத்தை எடுத்தீங்கன்னா பேப்பர்ல வராது, டிவி நீங்க வந்து இன்டர்வியூ எடுக்க மாட்டீங்க, அவர் பத்தி வெளியே தெரியாது, அப்ப வந்து வீட்டுல போய் உட்காந்துட்டீங்க. அப்ப கமலஹாசன் படம் எடுத்தாதான் வருவீங்க. அது போல பிரிவோம் சஞ்சீவம் எடுத்து யாரும் வர மாட்டாங்க. இதே தயாரிப்பாளர், இதே நபர், இது அவர் நேரடியா இருக்கிறார் அவர் மகனு. இதுல வந்து ஐங்கரன் இன்டர்நேஷனல் மூலமா எடுக்கிறாரு. இப்ப வந்து எல்லாரும் வெளியே வராங்க, இப்ப வந்து வெளியே வருது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி திரைப்படத்துறையில யாரெல்லாம் ஆதரவாளர் இருக்காங்க, தன் குழந்தை தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ் உடைச்சிட்ட அம்மா உடைக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா எதிரி வந்து வீட்டுக்குள்ள உள்ள உடைச்சிட்டு வந்தா என்ன பண்ணுவோம், அவன் வந்து வேற மாதிரி தாக்கும். அப்ப தன் குழந்தையும் எதிரி வந்து ஒண்ணு கிடையாது. அப்ப இது மாதிரி தவறு நடக்கும்போது மெட்ராஸ் கஃபேயும் கத்தியும் ஒரே பார்வையிலையும் பார்க்க கூடாது. மெட்ராஸ் கஃபேங்கிறது கண்டென்ட் மூலமா இவர் சொன்ன மாதிரி அவனுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, மெட்ராஸ் கஃபே வந்து ஒரு சாதாரண திரைப்படம் இல்ல, அவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உண்மைகள் மாதிரி பொய்ய சொல்லி நம்ம இனத்துக்கு எதிரான, விடுதலை புலிகளுக்கு எதிரான, தமிழ் போராட்டத்துக்கு எதிரான விஷயத்தை வந்து தமிழ் மக்கள் பத்தி அதை சொல்றீங்க. மெட்ராஸ் கேஃபே திரு ஆர்.கே. செல்வமணியும் ஆதரிச்சார். இதே குற்றச்சாட்டு இனம் திரைப்படத்தின் மீது வைக்கப்பட்டது. ஆர்.கே. செல்வமணி இனம் திரைப்படத்தை வெளிவரணும்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஒண்ணு சரின்னு போடும், இன்னொருத்தருக்கு தவறுன்னு போடும், இன்னொருத்தருக்கு சரியில்லை உங்களுக்கு தவறுன்னு போடும். இப்படி நம்ம எல்லாருமே இதை எதிர்ப்போம், இதை விடமாட்டோம் அப்படின்னு சென்சாரான படங்களை நாம கையில எடுத்துக்கிட்டா இது ஒரு தவறான முன்னுதாரணங்களை நாமே தான் உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ இல்ல நான் வந்து இது தமிழ்நாட்டுல யார் ஆட்சி செய்யணும் எனக்கு ஒரு கருத்து, இவருக்கு ஒரு கருத்து, அவருக்கு ஒரு கருத்து. ஆனா எல்லார் கருத்தையும் வந்து வெளியிடப்படும் போது எதிர்க்கலாம், இது தவறானதுன்னு சொல்லலாம். இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றது அப்படிங்கிறது ஒரு படைப்பாளியா நீங்க கேட்கக்கூடியதா? நீங்களுமே முற்காலங்கள்ல செஞ்சிருக்கீங்க. இல்ல தனிப்பட்ட கருத்து வந்து தவறான ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அந்த கருத்து காணாம போயிடும். என் இனத்துக்கு எதிரான ஒருத்தன் பண்ணும்போது நான் கருத்து அந்த மெஜாரிட்டி கருத்தா மாறும்போது மட்டும்தான் அது வந்து ஒரு சக்தியா மாறும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல யார் ஆட்சி பண்ணணும் நான் முடிவு பண்ண முடியாது. ஆனா என்னோட முடிவு மாதிரி இருக்கு, எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை இருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட முறை இருக்கு. ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்லயோ இல்லாட்டி ஒரு போராட்டத்திலயோ ஒரு படம் இருக்கணும் கூடாது அப்படின்னு நம்ம முடிவெடுக்க ஆரம்பிச்சா எவ்வளவு திரைப்படங்கள் தேரும்? இன்னைக்கு சமீப காலங்களிலே பார்த்திருப்பீங்க, விஸ்வரூபத்திலிருந்து இன்னைக்கு சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய படங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. திரைப்படங்கள் மட்டுமல்ல, இனத்துக்கு எதிரான எந்த படைப்பும் அது எவ்வளவு நஷ்டமானாலும் அது வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். எனக்கு வேறுபட்ட கருத்து இல்ல. அது இனம், அதே நான் சொன்னேன், இனத்துல நீங்க ஏன்னா நான் ஒரு குற்றப்பத்திரிகை படம் திரைப்படம் எடுத்ததால நான் சொல்றேன், இனத்துல வந்து 60% வந்து வந்த வசனங்கள் வந்து மிக சரியான வசனங்கள். சில காட்சிகள் வந்து ஆட்சேபத்துக்குண்டான இருந்தது. அவங்க தெரியாம ஒரு விஷயத்தை தெரியாம பண்றதுக்கும் தெரிஞ்சு அதுல போய் பிரச்சாரம் பண்ண முனைவருக்கு வந்து உண்டான வேறுபாட்டை ஒரு கலைஞனால என்னால புரிஞ்சு. ஒரு நல்ல படம் நீங்க கருதுறீங்க. எதிர்த்த அமைப்புகள், நாம் தமிழ் உள்ளிட்ட எதிர்த்த அமைப்புகள் அது வந்து தவறான நீங்க வர வேண்டிய படம் நீங்களே கருதுறீங்க. ஆனா தடுத்து நிறுத்தப்படல. அதுக்கு முன்னாடி நீங்களே இல்ல, நீங்க அது அவங்க கருத்தை ஒரு வருத்த சொல்றதால வந்து அது உண்மையாயிடாது. அதுலயும் வந்து சில கருத்துக்களை காட்சிகளை நீக்கணும்னு சொல்லிதான் நாங்களும் அவர்கிட்ட சொன்னோம். லிங்குசாமி கிட்ட சீமான வந்துட்டு லிங்குசாமி பார்த்தாரு இனம் தொடர்பான அந்த படத்துல. இதை நீங்க நாளைக்கு லிங்குசாமி கிட்ட கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப சில காட்சிகள் வந்துட்டு ரொம்ப எதிர்மறையா இருக்குடா, எடுத்துரு அப்படின்னு அவர் சொன்னாரு. எடுத்துட்டு நீ ரீஷூட் பண்ணி சேர்த்துக்க, இல்ல எடுத்துட்டு நீ ரிலீஸ் பண்ணிக்க, அதுல எந்த அப்செக்ஷனும் இல்லைன்னா வேணான்னு, அது உணர்வை பாதிக்குது அப்படின்னா நான் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனாரு. அதாவது நாம் தமிழர் கட்சி நீங்க எப்படி இங்க ஆர்.கே. செல்வமணி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரோ இதே மாதிரி ஒரு கலைஞர் தான் சீமான். அதனால நம்மளை விட அந்த படைப்புல இருக்கக்கூடிய அந்த கருத்து சுதந்திரத்தை பத்தி அவன் நல்லாவே புரிஞ்ச ஆள் தான் சீமான். நம்ம இதை வந்துட்டு ரொம்ப உஷாரா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த புலிப்பார்வை இந்த படத்துல கூட என்ன அப்படின்னீங்கன்னா வந்துட்டு முழுக்க இப்படி ஒரு கற்பனை, இது
நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணாதா பாலச்சந்திரனை வந்துட்டு இந்த மாதிரி பயிற்சி எடுத்ததாவோ அவர் ஒரு போராளியாவோ காட்டினது ரொம்ப ரொம்ப தவறானது. இதுக்கு அடிப்படையே இல்ல, இதெல்லாம் மாத்துங்கன்ன உடனே அவனுடைய ப்ரொடியூசரும் அந்த படத்தினுடைய டைரக்டர் இந்த பிரவீன் காந்தி என்ற 2 பேரும் நாங்க ரீஷூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உறுதியை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க இங்க இருந்ததுனால அதை பேசி அவர் பண்ணிருக்கிறாரு. ஆனா மத்தவங்க என்ன பண்றாங்க, இது எதிர்நிலையில இருந்துட்டு எதிர்க்கிறாங்க. இதுல வந்து ரொம்ப நாம் தமிழர் தலைவர் அண்ணன் சீமான் வந்து எனக்கு நண்பர் தான். ஆனா அவர் எடுத்த இப்ப நிலைப்பாடு எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன்னா போராட இது வந்து ஒரு அந்நிய முதலீட்டை எதிர்க்கணும் அப்படிங்கறது ஒரு ஸ்டாண்டுங்க. விடுதலை சிறுத்தைகள் அந்நிய முதலீட்டை எதிர்க்குது. ஒரு அந்நிய முதலீடு வந்து இலங்கையில இருந்து ஒரு முதலீடு பண்றான். இங்க இருக்கிற சின்ன சின்ன நிறுவனங்கள் தான் வந்து சினிமா இன்னைக்கு 1000 படங்கள் இன்னைக்கு வந்து தயாரிக்க முடியாம பாதியில் நின்ற படங்கள் நிறைய இருக்குது. ஆனா ஒரு அந்நிய முதலீடு ஒரு பெரிய கம்பெனி உள்ள வருது. அதை தடுக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து திரைப்படத்தில் இருக்கிற இயக்குனரா இருக்கிற தயாரிப்பாளரா இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை அது ஒரு அந்நிய முதலீட்டை முதல்ல எதிர்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது ஆப்பிரிக்க நாடுகள்ல பாருங்க அந்நிய முதலீட்டை எதிர்க்கிறோம் இல்லையா? ஒண்ணு இருங்க சார், நான் முடிச்சிடுறேன். ரெண்டாவது ஆப்பிரிக்க நாடுகள்ல வந்து அந்த அரசுக்கு எதிராக வந்து கிளர்ச்சியாளர்கள் பல இடங்களில் தோன்றுறாங்க. கிளர்ச்சியாளர்கள் தோன்றி அங்க இருக்கிற அந்த தங்க சுரங்கங்களை கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றினதுக்கு அப்புறம் அரசு வந்து ஒரு ஆர்டர் போடுது, பிளட் டைமண்ட்ஸ், அதாவது அவங்க மூலமா வந்து கள்ள மார்க்கெட் கொண்டு வர அந்த டைமண்ட்ஸ் பிளட் டைமண்ட்ஸ், அதாவது ரத்தம் தோய்ந்த இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப அது வந்து ரத்தம் தோய்ந்த ஒரு வைரத்தை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட ராஜபக்சே தமிழர்களுடைய ரத்தத்தை குடித்த ஒரு இனவெறியனுடைய பணத்தின் படம் இந்த தயாரிப்பாளர் வந்து அவரோட தொடர்புல இருக்காருங்கிறது தொடர்பு இல்லைங்க. நமால் பக்சேனுடைய நமால் பக்சேயோட படம் அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. இதை எதிர்த்து நீங்க 60 அமைப்புகள் திரண்டு போராட்டம் நடத்துறீங்க. ஜூலை 11ஆம் தேதி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை இந்திய வெளியுறவுத்துறை கொடுக்குது. இலங்கை அரசு, அதாவது ஜிஎல் பெரிஸ் இலங்கையுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வந்து விசாகப்பட்டினத்துல ஆந்திரால நேரடியா இலங்கையுடைய அந்நிய முதலீடு 100 கோடி அளவுக்கு செய்யப்படுங்கிற அறிவிப்பு வந்தது. அந்த சமயத்தில் அந்த 60 தமிழ் அமைப்புகளும் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தினாதான் உண்டு. இது வரைக்கும் எவ்வளவு போராட்டம் நடத்திருக்கு. இலங்கை அரசாங்கத்துடைய இந்திய அரசாங்கத்துடைய உறுதுணை விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு அந்நிய முதலீட்டுக்கு எதிரான நிலைப்பாடு. இது போல 60 அமைப்புகள் கூடினீங்களா? இல்ல இது போல போராட்டம் நடத்தினீங்களா? விடமாட்டோம் அப்படின்னு டெல்லியில போராட்டம் ஒரு போராட்டம் நடத்தி அரசியல் பண்பாடு இதுக்கு எதிராக, பண்பாட்டுக்கு எதிராக, அரசியலுக்கு எதிராக, பொருளாதாரத்துக்கு எதிராக திட்டமிட்டு ஒரு முதலீடை கொண்டு வரும்போது அதை ஏற்க வேண்டிய சூழல் வருது. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த இது வந்து நாங்க வந்து ஏற்கனவே வந்து பிரசுரங்களுடைய தலைவர் இது கண்டிச்சிருக்கிறார். 60 அமைப்புகள் சேர்ந்து விஜய் 60 அமைப்புகளை பத்தி நீங்களும் ஒருத்தர் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பிளாக்ல சொல்றீங்க. ஜிஎல் பெரிஸ் இந்தியா வந்திருந்த போது ரொம்ப நாள் முன்னாடி இல்ல, சில நாட்களுக்கு முன்பாக வந்து ஆந்திரால இலங்கை அந்நிய முதலீடு செய்ய போகிறது அதிகாரப்பூர்வமா. இது சுபாஷ்கரோட பணம் அது இதுங்கிறதெல்லாம் வந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட வேண்டியது. அதிகாரப்பூர்வமா ஒரு ஒப்பந்தமாகுது. அதுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் விடுதலை சிறுத்தைகள் அதை எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு போராட்டம் நடத்துறீங்க. இன்னைக்கு ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுத்தீங்க. அதுக்கு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுத்தீங்களா? எதிர்த்தீங்களா? இல்லாட்டி இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்தினீங்களா? வாட் டிட் யூ டு? அதாவது நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க திசை திருப்பி கொண்டு வரீங்க. ஒரு விவாதம் விஜயுடைய கத்தி விஜய் சொல்றீங்க. விஜய் பத்தி விடுங்க. நீங்க வந்து இந்த படம் கத்தி திரைப்படம், நடிகரை விடுங்க, டைரக்டரை விடுங்க. இப்ப அண்ணன் சொன்னது போல இப்ப வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அவரோட தயாரிப்பாளர் யாருன்னு தெரியாம அந்த படத்தை வந்து எடுத்துட்டாங்க. அப்ப எடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசலாம் அப்படின்னா பேசலாம். படம் எடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னா அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒரு நம்ம வந்து கூட்டலாம். விஜய் தான் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதற்கு முன்பாக விஜய் போல இல்லாத இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல பிரிவோம் சந்திப்போமே இதே இயக்குனர் யார வந்து ராஜபக்சோட நேரடி தொடர்புல இருக்காரோ அவர் தயாரித்த போது இந்த அளவுக்கு ஏன் போராட்டம் நடத்தல? அது உங்களுக்கு தெரிய வரலையா? ஏன் தெரிய வரல? அதாவது லைகா நிறுவனம் ராஜபக்சோட நிறுவனம் என்பது எப்ப தெரியும்? இந்த கடிதம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு தெரியல. லைகா நிறுவனம் வந்து அவர் கத்தி படம் வந்து தயாரிக்க வரைக்கும் பொறுத்திருந்தீங்க. நீங்க இந்த குற்றச்சாட்டு நான் ஏற்க முடியாது. ஏன்னா நீங்க அவருக்கு எனக்கு எதிரான கருத்து வந்திருக்கிறதால அவர் மேல தவறான இது. ஏன்னா அவருக்கு தெரிய வரும்போது அவர் போராட்டம் நடத்துறாரு. அந்த உரிமை அவர் நானா இருந்தாலும் அதை பண்ணுவேன். ஆனா எனக்கும் அவருக்கு நான் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இனிமேல் லைக்கா வந்து வரும்போது இப்ப நம்ம அந்த படங்களை வந்து திரையிடாம நம்ம தமிழ் திரைப்படத்திலும் யாரும் லைக்கா படம் பண்ண மாட்டோம். நாங்க ஒரு உறுதி கொடுப்போம்.
இல்ல இல்ல தொகுப்பாளர் வந்து ஒரு திட்டமிட்டு சொல்றாரு. தொகுப்பாளர் வந்து கத்தி படத்துக்காகவே நாங்க காத்திருந்தது மாதிரி நீங்க திசை திருப்புறீங்க. இல்ல இது தவறு, இது தவறு. நீங்க சொன்னது போல இல்ல சார், நவம்பர் 2013 இது வெளியில இடைப்பட்ட காலத்துல தமிழர்கள் யாரும் லைக்கா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு இயக்கம் உலகளாவிய அளவுல நடத்தப்பட்டதாங்க. தமிழ்நாட்டில் முதலீடு எங்களுக்கு கூடாது அப்படிங்கிறது எங்க கொள்கைங்க. அந்த கொள்கையை நாங்க வலியுறுத்தி பேசுறோம். ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற ஈழத்தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் இதை பத்தி இப்ப பேசுறாங்க. நீங்க லைக்கா மொபைல்ஸ் வந்து துண்டிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே ஏர்டெல் இங்க வந்து துண்டிச்சிருக்கிறோம். ஏர்டெல் நிறுவனம் ஈழ விடுதலைக்கு எதிரான ஒரு நிறுவனம் நாங்க வந்து சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒரு லைக்கா யார் அப்படிங்கிறது வந்து இப்ப ஒரு குற்றச்சாட்டு, இது வந்து அவங்களோட பின்னணியில இருக்கு அப்படின்னு சொல்றது குற்றச்சாட்டு. இனிமே அந்த ஒரு நிறுவனம் வந்து வரக்கூடாது, தயாரிக்க கூடாதுன்னு ஒரு படைப்பாளைய நீங்களும் கருதுறீங்களா? நான் வந்து கருதுறேன். இந்த படம் வெளியில வரல, ஏன்னா இது தெரியாம பண்ணிட்டோம். இப்போ அவர் சொன்னதுல எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கு. ரத்தம் தோய்ந்த அந்த கைகளுக்கு எங்களுக்கு வந்து இங்க வேண்டாம். இது மாதிரி ஆட்களை நாங்க வந்து லைக்காவுடைய கைகள் ரத்தம் தோய்ந்ததுன்னு நீங்களும் கருதுறீங்க? நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. வந்து ஒரு ராணுவ ஹெலிகாப்டர்ல வந்து அவர் இறங்கக்கூடிய அங்க தொழில் பண்ணணும்னாவே ராஜபக்சே உறவினர் இல்லாம, இல்ல வந்து நட்பு இல்லாம, இல்ல வந்து இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்த படம் வந்து லைக்கா வந்து படம் பண்றது, இவங்க லைக்காவோட எங்களுக்கு என்ன சொந்த தொடர்பே தெரியாது. இனிமே லைக்கா படம் பண்ணக்கூடாது, லைக்காவுக்கு தமிழ் திரைப்படத்தினர் யாரும் படம் பண்ண மாட்டாங்க. இவங்க அப்படிதான் ஏதாவது கொண்டு போன தவிர, இப்ப வந்து அதே மாதிரி புலிப்பார்வை வந்து அந்த பிரவீன் காந்தி வந்து பாவம் வந்து உணர்வாளர்ல மிக உச்சமான பையன். அவங்க வந்து இப்ப நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ராஜராஜ சோழன் படம் பண்ணும்போது ஒரு குழந்தைக்கு ராஜராஜ சோழன் படம் ஒரு அந்த ட்ரெஸ் போட்டு மீசல் எல்லாம் போட்டு நம்ம ஒரு புலகாஞ்சி அடைஞ்சிருவோம். அது மாதிரி வந்து ஒரு இமோஷனலா அவன் வந்து நோக்கம் என்னங்கிறது பாலச்சந்திரனுக்கு வந்து புலி போட்டிருக்காங்க. நான் சொல்ல வரேன், அவன் வந்து தவறா தெரியாம பண்ணலாம் தவிர அந்த இனத்துக்கு எதிரான எந்த ஒரு கருத்தையும் வந்து பிரவீன் காந்தி கொண்டு வர மாட்டாரு. அப்ப அது மாதிரி படங்களை வந்து நீங்க கலந்து உட்கார்ந்து அவங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல எந்த காட்சியும் புலிகளுக்கு எதிரான, இனத்துக்கு எதிரான எதுவாக தான் நான் ரிமூவ் பண்றோம். அப்படியும் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எத்தனை கோடி பரவாயில்லன்னு. அப்போ நம்ம வந்து அவங்களோட உன்னதமான நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரு அணுகுமுறையை வேற மாதிரி கொண்டு போகணும். நட்பான அணுகுமுறையோட நம்ம நோக்கம் என்ன, நம்ம இனத்துக்கு எதிரான கருத்து வரக்கூடாது. அந்த நோக்கம் எனக்கு உடன்பாடு உண்டு. அதுபோல நம்ம இனத்தை அழிச்சவங்க நமக்கு வந்து நட்பு பாராட்டக்கூடாது. அதுல எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனா இந்த கத்தி திரைப்படம் மட்டும் படம் அதனோட சம்பந்தப்பட்ட வந்து 5-6 ஒரு தயாரிப்பாளர் மட்டும் இல்ல, ஒரு இயக்குனர் இருக்காரு, ஒரு நடிகர் இருக்காரு. இவங்க எல்லாம் படம் முடிஞ்சிச்சு, ஆரம்பத்து ஸ்டேஜ்ல இருந்தா கூட அதை நம்ம இதையும் கருத்துல கொள்ளணும். இன் ஃபியூச்சர் கொடுக்கலாமே தவிர இந்த சமயத்தில் வந்து ஸ்கட்டல் பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். மேலும் பல கேள்விகள் இருக்கின்றன. நேர்களாகிய நீங்களும் உங்களுடைய பார்வைகளை குறுஞ்செய்திகள் வாயிலாக வெளிப்படுத்தலாம். நடிகர் விஜயுடைய கத்தி திரைப்படத்துக்கு எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. அந்த தயாரிப்பாளர் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சாவோடு வர்த்தக உறவு கொண்டிருக்கிறார். ஆகிய காரணத்தினால் இந்த படத்தை நாம் அனுமதிக்க முடியாது. அவருடைய பின்புலங்கள் எங்களுக்கு பல கேள்விகளை எழுப்புகின்றன. இந்த எதிர்ப்பு ஒரு பக்கம் என்றால், புலிப்பார்வை என்ற படத்துக்கு இந்த படத்துக்கான எதிர்ப்பும் நாம் அறிந்ததுதான். இந்த ஒரு திரைப்படத்தில் சிறுவன் பாலச்சந்திரன் சீருடையில ஒரு போராளி போல காட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் நிகழ்ந்தது அவர் கொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்ல என்ற எதிர்ப்பும் எழுந்திருக்கிறது. இது போன்ற திரைப்படங்களுக்கான எதிர்ப்பு என்பது தவறான முன்னுதாரணங்களை ஏற்படுத்துகிறதா, நியாயமான கோரிக்கைக்கானதா? இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். நான் திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த ஒரு திரைப்படம், அதாவது கத்தி திரைப்படம் எதிர்க்கப்பட வேண்டியது அல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை நாம் தமிழர் கட்சி இந்த விவகாரத்தில் எடுத்திருக்கிறது. இதை தாண்டி இதுக்கு ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல திரு சீமான் அவர்கள் சொல்லும் பொழுது, சினிமா துறையில 50 ஆண்டுகள் எம்ஜிஆர் இருந்திருக்கிறார், 30 ஆண்டுகள் ரஜினி இருந்திருக்கிறார், இப்பதான் நம்ம தமிழ் பிள்ளை முதல்ல வராரு, இப்போ இது சில பேருக்கு பொறுக்கல அதனால எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறார். விஜய் நீங்க நடிகரா பாக்குறீங்களா இல்ல தமிழரா பாக்குறீங்களா? அதை தாண்டி ஒரு தமிழரா இல்லையா அப்படிங்கறத சர்டிஃபைங் அத்தாரிட்டி நீங்க தானோ? அது என்ன அத்தாரிட்டின்றது உங்களுடைய கேள்விகள்ல இவ்வளவு வருது. அதாவது ஒரு தமிழர் அப்படின்ற அது அவரோட பழகி இருக்கிறார். இப்ப செல்வமணிக்கும் சீமானுக்கும் விஜய் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியல, செல்லுலாயிடு அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அவர் தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் தமிழ் பிள்ளை, ஒரு தமிழன் வந்திருக்கிறான், தமிழனுடைய அவனை வந்துட்டு ஏன் நீங்க புறக்கணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு வேற மொழியினர் வந்து இந்த விஜய் எல்லாமே வேற யாரோ ஹீரோ வந்தா நீங்களும் எதிர்த்திருப்பீங்களோ? இல்ல, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க இதனுடைய அடிப்படையை தான் சொல்லிட்டேன். நான் ஒரு திரைப்படம்னு ஒண்ணு வரும்பொழுது அதுல எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு படைப்பாளிக்கு வந்துட்டு ஒரு சுதந்திரம் இருக்கிறதோ, அதே போல அவர் எடுக்கக்கூடிய அந்த கதை அது சார்ந்த அந்த மண்ணில் இருக்கக்கூடிய உண்மைகளையும்
நிகழ்வுகளையும் தவறா சித்தரிக்க கூடாது அப்படின்றத எதிர்ப்புக்கான அடிப்படை, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒரு 1100 ஒரு 100 படம் வருது தமிழ்ல. எங்களுக்கு இதெல்லாம் ஏதாவது தெரியுமா? எங்களுடைய வேலை இது அல்ல. தமிழ் இனத்தினுடைய விடுதலையும் தமிழ் நாட்டினுடைய உரிமை போராட்டத்துல நாங்க ஈடுபட்டு இருக்கோம். 95 விழுக்காடு எங்களுக்கு அதான் வேலை. இதெல்லாம் கிடையாது. அதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு துறையிலும் நீங்க உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போதுதான் எந்த துறையிலுமே தமிழர்கள் மேலாதிக்கம் இல்லாத ஒரு பரிதாபமான சூழ்நிலை நம்ம இங்க இருந்திருக்கோம், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும். அப்ப நாங்க உள்ள அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த துறை தமிழ் திரைப்படத்துறையில இருந்துகிட்டு நாங்க படம் தயாரிக்க முடியாது, நாங்க படம் இயக்க முடியாது, படம் வெளியிட முடியாது, தமிழனா இருக்கிறதால தமிழ பேச முடியாது, இல்ல தமிழனா இருக்கிறதால அவமானப்படுறது ஒரு கோபம் வரும்போது எங்கேயோ நம்ம இது வரைக்கும் தமிழ் பேசத்தால ஒருத்தனுக்கு பிடிக்கும். விஜய் ஒரு தமிழர், அதனால எதிர்க்க கூடாது அப்படின்னா இல்ல, தமிழர் இருந்தாலும் அவர் எதிரான கருத்து சொல்லும்போது எதிர்க்காம இருப்போம்னா குறைஞ்சபட்சம் நம்ம தமிழ ரத்தம் ஓடுற ஒருத்தர் நம்ம இதுல வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை நாங்க வரவேற்போம். ஆனா அவன் நம்ம எதிரான மாறும்போது இதே போல ஒரு தனுஷ் பாலிவுட் படத்துக்கு போறாரு, அவர் தமிழர், அதனால அங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது தமிழர்ங்கிறதுனால அவர் ஒரு வேற மாதிரி தமிழர் என்பதாலதான் கமலஹாசன் பாலிவுட் ஆதிக்கம் பண்ண முடியல. தமிழர் என்பதால ஹேமமாலினி ஸ்ரீதேவியும் ஆதிக்கம் பண்ணாங்க. இல்ல அவங்கள எப்பவுமே ஆணாதிக்கம் உள்ள நாடு இது. இங்க ஆணாதிக்கம் உள்ள நாடு. அவங்க தமிழராக இது எடுத்துக்க மாட்டாங்க, பெண்ணாதான் எடுத்துப்பாங்க. எங்கேயுமே ஆண்கள் இங்க கமலஹாசனும் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் தான், ரஜினிகாந்தும் யாருமே இப்ப நான் போய் படம் டைரக்ட் பண்ண முடியாது. நீங்க எதுக்கு டெல்லியில போகும்போது உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தான், NDTVக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தான். நீங்க என்னன்னாலும் நீங்க நான் போய் 2ஆம் குடிமகன் தான். நான் டெல்லியில போகும்போது அவமானப்பட்டு தான் நாங்க திரும்பி வரும். பாம்பேக்கு போகும்போது பாம்பேல நாங்க எவ்வளவு அவமானப்பட்டோம் உங்களுக்கு தெரியாது. இங்க இருக்கு அப்போ இங்க குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலேயாவது நான் முதல் மரியாதை பெறணும்னு நினைக்கிறது தப்பா? நான் நான் பாம்பேல முதல் மரியாதை கொடுக்க நான் கேட்கல, டெல்லியில முதல் மரியாதை கொடுக்க நான் கேட்கல. குறைஞ்சபட்ச தமிழ்நாட்டுல அடிப்படையில பாக்கணும். அப்படி பார்த்தா அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒரு தமிழர் அப்படின்னா அந்த ஸ்கோப்ல பாக்கணுமாங்கதான் என்னுடைய கேள்வி. இல்ல தமிழர்கள் பாக்கணுங்கிறது உண்டு. அவரும் ஒரு தமிழர், அவரும் ஒரு யாழ்ப்பாணத்துல பிறந்தவர் அப்படிங்கறதுனால அந்த ஒரு படத்தை நம்ம ஆதரிக்கணுமா என்ன? இல்ல அவரு தமிழரா இருந்து தமிழ் போராட்டத்தை ஆதரிச்சிருந்தாலும் நிச்சயமா ஆதரிக்கணும். அவர் தமிழர் இன்னைக்கு தமிழர்களுக்கு உதவி செய்யறாரு, இல்லாட்டி அங்க தேவானதாவும் செய்வார். அதெல்லாம் ஒரு கதையா? இல்ல கருணாவே உதவி செய்யறாரு, அதெல்லாம் கருணாவே உதவி செய்யறாரு. இப்ப எங்களுடைய இது என்னன்னா, ஒரு காமன்வெல்த் மாநாட்டுல கோல்டு ஸ்பான்சரா இருந்தவர் இந்த லைக்கா நிறுவனம். இது வெளிப்படையா அரசு நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்றேன். அரசு லைக்கா நிறுவனம் இது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு நிறுவனம் தான். ஏன்னா அவங்க இதோட எல்லாரும் நட்பும் இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு அது தடை பண்ணக்கூடாதுன்னு என்னோட கோரிக்கை. இப்போ இன்னைக்கு இந்த படத்தை இவ்வளவு செலவு பண்ணி எடுத்துட்டாங்க, படத்துடைய டைரக்டரோ இல்லாட்டி நடிகரோ தமிழர்கள், அப்படி இருக்கும்போது நிறைய தமிழ் படைப்பாளிகள் காரணத்தினால அதை ஒட்டுமொத்தமா எதிர்க்கணும், தடை செய்யணுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு இன உணர்வாளர் தொடர்ச்சியா தமிழகத்துல ஒரு அறியப்படுற இயக்குனர் அவர் சொல்ற கருத்து நாங்க இந்த நாங்க 64 அமைப்புகள் கூட்டமைப்பு இருக்கு, நாங்க அதை சொல்லுவோம். ஏன்னா இவரையும் நாங்க அந்த கூட்டமைப்பு பேசியிருக்கிறோம். என்னன்னா இந்த புலிப்பார்வை படத்துக்கு பிரவீன் காந்தி என்னோட பேசினாரு. இந்த படத்துக்கு நீங்க ஆடியோ ரிலீஸ்க்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது, இந்த சிறுவர்கள் பாலச்சந்திரன் புலி உடை போட்டிருக்காரு அப்படின்னா, நான் ஆணையரவு வெற்றி விழாவுக்கு அந்த மண்ணில் நான் போகும்போது அங்க அந்த ஆணையரவு விழாவிலேயே சின்ன சின்ன குழந்தைகள்லாம் புலி உடை போட்டுக்கிட்டு அந்த விழாவுக்கு கலந்துக்கிட்டாங்க. நான் அதை பார்த்தேன், நான் கண் கூட பார்த்தேன் நான். ஆனா கதையில இன்னைக்கு வெளியில விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பு, அது சிறுவர்களை ஏமாற்றி அவர்களை தூக்கிட்டு கொண்டு போய் அவர்களை ராணுவத்தில் சேர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையான அந்த கதையில இருக்கிறது அப்படிங்கறத எதிர்க்கிறமே. மாற்றி அமைக்கிறோம் சீமான் கிட்ட கூட சொல்லி குறைந்தபட்சம் அதற்கு பிறகு நாங்க எதிர்க்கிறோம் அப்படி இல்ல. இன்னைக்கு தான் அறிவிப்பு வந்திருக்கோம். மதனும் இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்களும் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. நாங்க உடனே சீமான் ஏற்கனவே கூட சொன்னாரு, எங்கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு, இந்த காட்சிகள் எல்லாம் நான் நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரீஷூட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. சீமான் நீங்க வரவேற்கக்கூடியது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு கத்தி திரைப்படத்திலிருந்து வர வேண்டும். AR முருகதாஸ் அறிவிப்பு எதிர்பார்க்கறீங்க. இது இந்த படம் நாங்க எங்களோட பேசணும். அவங்க முழுமையா தமிழர்கள் இங்க தமிழ்நாட்டுல இந்த படம் இனிமே நாங்க
இந்த லைக்கா நிறுவனத்தை நாங்க அனுமதிக்க மாட்டோம். யார் இப்போ வந்து படம் எடுக்கணும்னா அதுக்கான அரசு அமைப்புகள் இருக்கு, சென்சார் போர்டு இருக்கு. நீங்க எங்கள்கிட்ட பேசணும் ஒவ்வொரு படத்துக்கும் நாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டா இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கிடாதா? சரி சரி, ஒரு படத்தை ஹிந்து அமைப்பு இருக்குது, இன்னொரு படத்தை ஒரு முஸ்லீம் அமைப்பு இருக்குது, இன்னொரு படத்தை தமிழ் அமைப்பு இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு படத்துல ஒரு கன்சர்ன் இருக்கும், தவறான சித்தரிப்புங்க ஒரு பார்வை இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு சென்சாரான படத்தை வெளிவரக்கூடிய ஒரு படத்தை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டா இதுக்கு முடிவு. நான் ஒரு கேள்வி, தமிழீழ விடுதலை நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? தமிழீழ விடுதலை மேதகு பிரபாகரன் அவர் தலைமையில ஒரு மேலாக நடைபெற்று இந்த ஒரு படத்துல வந்து தமிழீழம் கூடாது. என்னுடைய கருத்து ஆதரவாளர்கள் தமிழீழ விடுதலையை வென்றெடுக்கக்கூடிய தமிழகத்தில் கத்தி திரைப்படத்துல ராஜபக்சோட பின்புலத்தோட உருவாக்கப்படுதுன்றீங்க. இந்த கத்தி திரைப்படத்துல தமிழீழத்துக்கு எதிரா இல்ல ஈழ மக்களுக்கு எதிரா ஈழ போராட்டத்தை கொச்சப்படுத்துற வகையில ஏதாவது கதை கருவோ இல்லாட்டி ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் கூட இருக்காங்க? இல்ல அதுதான், நீங்க ஒரு ரத்தம் தோய்ந்த ஒரு இனப்படுகொலையாளன் பின்னணி இருக்கா, இதை விட வேற என்னங்க வேணும்? நீங்க வந்து சுப்பிரமணிய சாமி இங்க வந்து நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு சொன்னா இங்க வந்து ரைட்டு அவரு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல வந்து நான் ஒரு தமிழ் படம் எடுக்கிறேன், நான் வந்து நானும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க வந்து விட்டுருவாங்க. இப்போ அந்த ஒரு இயக்குனர் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு வர்த்தக தொடர்பும் கிடையாது, இந்த ஒரு வெளிப்படையா அவர் வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும். இந்த படம் அவரு இதுவரை வாய் திறக்கலையே, ஏன் அவருக்கு சப்போர்ட்டா ஏன் வந்து அவருக்கு ஆதரவா நாம் தமிழர் சீமான் பேசணும்? அவருக்கு ஆதரவா ஏன் வந்து கத்தி திரைப்படத்தை நாங்கள் வெளியிடுவோம் ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டியது சுபாஸ்கரன் சொல்லணும். ஏன் வந்து அவங்க மறுக்கிறாரு? இந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னைக்கு 60 அமைப்புகள் இந்த ஒரு கத்தியாகட்டும் புலிப்பார்வையாகட்டும் இந்த ஒரு படத்தை எதிர்க்கிறாங்க, ஒரு பார்வை கொண்டிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு தமிழ் அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னா பார்க்கும்பொழுது இந்த விஷயத்துல கத்தி படத்துல இந்த அமைப்புகளோட சீமான் இல்ல, இந்த ஒரு ஐசோலேஷன் எப்படி பாக்குறது? அதான் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அரசியல். அதுக்கு பின்னாடி இன்னொரு அரசியல் இருக்குது. வரேன். அடிப்படையில் திரு வன்னியரசு கூறுவதை போல அந்நிய முதலீடுகளை நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால், அதிலும் குறிப்பாக இலங்கையிலிருந்து எந்த அந்நிய முதலீடும் வரக்கூடாது என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் அதற்கு வேறா இருக்கக்கூடியது இந்திய இலங்கை உறவு. நம் மீனவர்களை கொல்லக்கூடிய நாடு, நம் மக்களை இனப்படுகொலை செய்த நாடு, இன்றளவும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழித்தலுக்கு தமிழ் மக்களை உள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டோடு இந்திய அரசு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த இந்திய அரசனுடைய கொள்கை அந்நிய முதலீடுகளை வரவேற்பது என்பது. நீங்கள் எதிர்க்க வேண்டிய இடம் இந்த இடம்தான். எதிர்க்க வேண்டிய அரசியல் என்பது மிக ஆழமானது. அதை விட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன புல்லையும் நாங்க வந்துட்டு பெரிய பெரிய விஷயமா நாங்க எடுத்துக்கிட்டு நாங்க பண்ணுவோம் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா, நாம எந்த அடிப்படைகளை எடுத்துக்கிட்டு நாம போராடி ஒரு அரசியல் தளத்தை உருவாக்குறோமோ அதை மக்கள் மனதில் வெறுப்புற செய்து பலவீனப்படுத்திவிடும். சுபாஸ்கரன் அப்படின்றவன் வந்துட்டு யாரு இனப்படுகொலையாளனா இல்ல ராஜபக்சே கிட்ட துட்டு வாங்கி ஒரு சினிமா 50 கோடி அவன் ராஜபக்சே கிட்ட போக போறான். நான் தான் சொல்றேன், அவனுடைய நெட் ஒர்த் $300 மில்லியன். அவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கே உதவுறான். அவன் இங்க ஒரு படம் வாங்குறதுக்கு ராஜபக்சே கிட்ட படம் வாங்கிட்டு வரணுமா? ஏதாவது தர்க்கம் இருக்கணும். நம்ம பேசக்கூடிய விஷயத்துல வந்துட்டு தர்க்கம் இருக்கணும், புரிஞ்சுக்கணும் மக்கள். நான் என்ன சொல்ல வரேன், வந்தா ஒரு வியாபாரி எடுத்தான் அவ்வளவுதான். இத படத்தை பாதிக்க கூடாதுன்ற நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எப்படி பிறந்தாலும் காப்பாற்றப்பட வேண்டியது குழந்தை. தாயை வைத்து குழந்தையை கொல்லக்கூடாது, தந்தையை வைத்து குழந்தையை பாதிக்க கூடாது. ஒரே ஒரு செய்தி ஐயனாதன் சொல்றது, ஒரே ஒரு சுருக்கம் நான் சொல்றேன். ஐயனாதன் அவர்கள் சொல்றாரு இது மாதிரி என்னன்னா, இந்த படம் வந்து ஏதோ வந்து படம் அப்படிங்கிறது இல்ல, இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு. தமிழர்களுக்கு எதிராக பண்பாட்டு $100 கோடி நடக்குது. பல ஏரோப்ளேன் இங்க இருந்து தினமும் போயிட்டு வருது. அதெல்லாம் தடுத்து நிறுத்தாகும் போது இதை நிறுத்திதான் வந்து நாங்க வந்து ஒரு படத்தை மறைமுகமா வருது அப்படின்னு நாம் தமிழர் சீமான் அவர்களும் இதை கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, தமிழகத்து அதாவது வந்து இலங்கை வந்து இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமா செய்வீங்களா, ஒவ்வொரு படமா செய்வீங்களா? நாங்க செய்ய வேண்டிய வேலை நாங்க செய்வோம், அரசு செய்ய வேண்டிய வேலை அரசு செய்யட்டும். நாங்க தடுத்து நிறுத்துவோம். இங்க இருந்து பல பிளைட் தினமும் கொலம்போ போகுது, தடுத்து நிறுத்திட்டீங்களா? $100 கோடி போல வந்து ஸ்ரீலங்காவுடைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் வர போகுது, அது நம்ம தடுத்து நிறுத்தல. இதை மட்டும் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் இலங்கையினுடைய ஒரு நிறுவனம் வந்துட்டு நாற்காலி, மேஜை, சோபா செட்டுகளை வித்துக்கிட்டு இருக்குது. அந்த நிறுவனமே நடந்துகிட்டு தான் கேட்டிருக்கோம். கத்தி புலிப்பார்வைக்கு எதிர்ப்பு, இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்று மக்கள் கருத்து என்ன பார்க்கலாம்.
அவசியம்தான் என்று 30%, இது சற்று அதீதமானது என்று 10%, இது புறக்கணிக்கத்தக்கது என்று 60% சொல்லியிருக்கிறார்கள். இது அவசியம் என்று 30%, அதீதம் என்று 10%, எதிர்ப்பு புறக்கணிக்கத்தக்கது என்று 60% சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் நேற்றுடைய பார்வையாக இருக்கிறது. இலங்கை இந்திய உறவு அப்படிங்கிறது வர்த்தகம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல ஒரு வர்த்தக உறவுகள் தொடர்ந்து கையெழுத்தாகி வருகின்றன. சட்டமன்றத்திலும் கூட தீர்மானம் நிறைவேறுகிறது. இந்த தருணத்தில் இந்த சர்ச்சையும் எழுந்திருக்கிறது. ஒரு ஐசோலேட்டடா பார்க்கணுமா, ஒட்டுமொத்தமா பார்க்கணுமா, இந்த படங்களுக்கான தொடர் எதிர்ப்பு அப்படிங்கிறது இது ஒரு தவறான முன்தாரணத்தை ஏற்படுத்துகிறதா, இல்ல நியாயமான உணர்வு தானா? இந்த கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து மேலோங்கி இருக்க இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு வன்னியரசு, திரு செல்வமணி மற்றும் திரு ஐயநாதன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய உரைகள் சமீபத்தில் கேட்டிருப்போம், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வைத்தான். அந்த உரைகள்ல பல அம்சங்களை பாரத பிரதமர் குறிப்பிடும் பொழுது மக்களுடைய பங்களிப்பை நிறைய விஷயம் சொல்கிறார். இந்த அரசாங்கம் இதை செய்யுங்கிறத தாண்டி மக்களாகிய நீங்கள் இதை செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், பெண்களை இப்படி வளர்க்கணும், பெண்களை வளர்ப்பது போல ஆண்களுக்கும் கட்டுப்பாடா வளர்க்கணும், இது போன்ற அறிவுரைகளும் நிறையவே இருந்திருக்கிறது. மோடியுடைய உரை மக்களுடைய பங்களிப்பை உறுதி செய்யக்கூடிய சரியான நடவடிக்கை அல்ல மத்திய அரசின் பொறுப்பிலிருந்து தட்டி கழிக்கிறார், அரசாங்கம் செய்ய வேண்டியதை மக்கள் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறாரா? இதைத்தான் ஆயுத எழுத்து நீட்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் பிரமுகர், அதனது செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள், அதே போல பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தான். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக ஆண்கள் எப்படி வளர்க்கப்படணும், என்னென்ன நடவடிக்கை மக்கள் எடுக்கணும், ஊழல் ஒழிப்புல மக்களுடைய பங்களிப்பு, இதெல்லாம் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சமூக ஆர்வலர்கள் இதை சொன்னா நிச்சயமா சரியான விஷயம். ஆனா அரசாங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவுரையை தாண்டி அரசாங்கத்துக்கிட்ட ஒரு பிரதமர் கிட்ட எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது செயல் திட்டம். பெண்களை இப்படி வளர்க்கணும், பெண்களை வளர்க்கறது போல ஆண்களையும் கட்டுப்படுத்தி வளர்க்கணும் அப்படின்னு சொல்றார். இது நிச்சயமா பல பெண்கள் ஏற்று வரவேற்கக்கூடியது, பெண்ணிய அமைப்புகள் வரவேற்கிறாங்க. ஆனா இதை சொல்லக்கூடிய பிரதமர் தான், இதை சொல்லக்கூடிய மத்திய அரசு தான் பெண்களுடைய பாதுகாப்புக்காக வெறும் 100 கோடி ஒதுக்குகிறது. ஆக இந்த நாடு பிரதமர் கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்ப்பது, மக்கள் எதிர்பார்ப்பது அறிவுரையா செய்யலாம்? இத நீங்க வெறுமனே அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நபராக அப்படிங்கறது மட்டுமே இந்த இடத்துல பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய பிரதமர் நாட்டினுடைய சுதந்திர தினத்தின் போது இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கின்ற செய்தி அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கின்ற பல்வேறு நடைமுறைகளை இந்த உரை மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். வழக்கமாக அறிவிப்புகள் இருக்கும், மக்கள் நல திட்டங்கள் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அரசாங்கம் என்ன மக்களுக்கு செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பிரதமர் வாயை திறக்கும் இடமாக நிறைய நேரத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த முறை இருக்கக்கூடிய இந்த பிரதமருடைய உரை என்பது நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு வெறும் அறிவுரை மாதிரி இருக்கு, சமூக ஆர்வலர் மாதிரி பேச வேண்டியிருக்கு. நம்மளோட பிரச்சனையே இதுதான். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ரோல் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க சமூக ஆர்வலர் மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை சமூக ஆர்வலர்களது எண்ணம், நோக்கம் இது எல்லாமே அரசாங்கத்தோடு இயந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கறதா இதுல பிரதானமான விஷயம். நீங்க சொல்ற மாதிரி ஆண் பெண் வளர்ப்பு மற்றும் அதுல பிரச்சனை இல்லை. நீங்க பல்வேறு விஷயங்கள், நீங்க குறிப்பாக இந்த நாட்டினுடைய பொருட்கள் எப்படி உற்பத்தி செய்யப்பட வேண்டும், நம்ம அடிப்படையில் நமக்கு என்ன எண்ணம் இருக்க வேண்டும், நோக்கம் இருக்க வேண்டும், இந்த நாட்டு இளைஞர்களுக்கு, ஏன் இந்த நாட்டினுடைய சராசரி குடிமக்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டிற்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டும் என்று ஒரு பிரதமர் உரையாற்றுகிறார் என்றால் இந்த நாட்டில் முதன்முறையாக பதவியேற்றதற்கு பின்னால் இந்த நாட்டு மக்களிடம் அவர் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களாலும் கட்டமைக்கப்பட வேண்டிய என்னுடைய அவசியத்தை சொல்கிறார். இன்னொன்று, அரசாங்கம் என்பது மக்களிடம் இருந்து ஏதோ அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இடமாக, ஒரு அமைப்பாக மட்டுமல்ல, இது அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய செயல். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய செயல் என்பதை குறிப்பிட்டு இதுல அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து இணைந்து பணியாற்றணும், இது தானே சரி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுல உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்து இருக்கிறதா? அவர் சொன்ன விஷயங்கள்ல ஏதேனும் தவறான விஷயமா? மக்களோட கம்யூனிகேட் பண்ற இடம் தான் இந்த மாதிரியான மேடை. தினம் நம்ம அம்மாவை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இதுல ஒண்ணும் தவறு சொல்ல முடியாது. நம்ம அம்மாவை மதிக்கணும், அம்மா சொல் படிக்கணும், அம்மா அப்பா சொல்றபடி கேட்கணும், எல்லாம் சரியான விஷயம். ஆனா
150 நாடுகளுடைய பிரதிநிதிகளை அங்க கூட்டாரு. இந்த நாட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னாரு. அங்க போய் என்ன சொல்றாரு, நம்ம எல்லாரும் மலம் கழிப்பது சரியா கழிக்கணும், சவறு இல்ல, அதை வந்து பப்ளிக்ல செய்யக்கூடாதுன்றது உண்மை. அன்றைய மெசேஜ் அதுவா? அதாவது இதுவே வந்து ஒரு சோசியல் செக்டார்ல போறாரு, பேசுறாரு, நம்ம நாட்டு மக்கள்கிட்ட பேசுறாரு, அது ஒண்ணு. இண்டிபெண்டன்ஸ் டே நான் முடிச்சுடுறேன். நான் நீங்க பேச இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ல இட் இஸ் நாட் ஒன்லி a மெசேஜ் டு தி கண்ட்ரி. இந்த நாட்டிற்கு மட்டும் இல்ல, உலகுக்கே பார்த்திருக்காரு. இதான் முதல் இண்டிபெண்டன்ஸ் உரையாடுறாரு. இந்த அரசு எப்படி செயல்பட போகுது அப்படின்றத செட்டப் பண்ற நேரம். அந்த நேரத்துல பிரையாரிட்டி தான். எதையும் பேச வேண்டும், பேசக்கூடாது, எல்லாத்தையுமே பேசலாம். ஒரு குறிப்பிட்ட இந்த கவர்மெண்ட் இப்படித்தான் போக போறது அப்படின்றது ஒண்ணு சொன்னாங்க. அதாவது இது பேசி பேசி வந்த நமது பிரதமர் மோடிஜி அவர்கள் இது பிரதமராக ஏற்றப்புறம் பேச மவுன் மோடி ஆயிட்டார் அவரு. அது மட்டும் இல்ல, அவர் எலெக்ஷனுக்கு முன்ன இருந்ததுக்கும் பின்ன இருந்ததுக்கும் அதே மோட்ல இருக்காரு. சொன்னாரு, இப்ப காஷ்மீருக்கு போயிட்டு சொன்னாரு, there was a time when a PM never used to visit Kashmir for years and years. I have come twice in 2 years. ஆனா அவர் சொன்னது இது. அவர் 2 தடவை போயிருக்காருன்றது உண்மை. ஆனா 16 முறை எங்களுடைய டாக்டர் மன்மோகன் சிங் காஷ்மீருக்கு போயிருக்காரு. இன்னும் தான் மட்டும்தான், இன்னும் நான் என்கின்றாரே ஒழிய நாம் என்ற இதுக்கு இன்னும் அந்த மோடுக்கே வரல அவரு. அதாவது நம்முடைய சர்க்கார அதே சுதந்திர தின உரையில அவர் சொன்னாரு, நாங்க வந்து ஒரு அகங்காரத்தோட ஒரு தனி ஆட்சி இருக்கக்கூடிய அரசாங்கமா செயல்பட மாட்டோம். ஒண்ணு வேணாம், இந்த பிளானிங் கமிஷனை பத்தி ஒண்ணு கொண்டு வந்தாரு. மக்கள் கிட்ட இருந்து வாங்குறாரு, வரவேற்கிறோம். இவர் என்ன சொன்னாரு, மாநிலங்களை எல்லாவற்றிலும் அவர்களை சரிசமமா நடத்துவாங்க, அவங்களோட கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுக்கு ஏதாவது ஒரு கடிதம் எழுதினாரா பிளானிங் கமிஷன் எப்படி சமைக்கணும்னு? அவர்களுக்கு அது ஒரு பங்கே கிடையாது. மாநில முதலமைச்சர்களுக்கு அமைக்க போறோம் திட்டத்தை மக்கள் கிட்ட சொல்லிடுறீங்க. There is a difference. மக்கள் கிட்டே நாங்க இது வாங்க வேணாம்னு சொல்ல, ஆனால் பீப்புள் சுப்ரீமா சீஃப் மினிஸ்டர் இல்ல, பீப்புள் தான் சுப்ரீம். ஆனா அவங்களே கூட்டு வந்து நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இல்லாம அப்ப சீஃப் மினிஸ்டர் நம்ம ஜெயலலிதா அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் அவர் வீட்டுக்கு போய் சொல்லிடுங்க. பிரதமர் கூட்டு ஜெயலலிதா அவர்களை நீங்க வீட்டுக்கு போன்னு சொல்ல சொல்லுங்களேன், நான் வேண்டாம்னு சொல்றேன். இல்ல அது இல்ல, அது இல்ல ஆர்குமெண்ட். The argument is participatory government is a federal setup. அப்ப என்ன சொன்னார் அவரு, பேசன்னு சொன்னார். நான் வந்து ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தவன், பேசுவது ஒண்ணு நடைமுறையில் செய்வது ஒன்று என்று இந்த 70 நீங்க பார்ட்டிசிபேட்டிவ் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரயோகத்தையும் சொன்னீங்க. அதைத்தான் செய்கிறார். பார்ட்டிசிபேட்டிவ் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது மக்களுடைய பார்ட்டிசிபேஷனையும் அணுகுகிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சொல் போல செயலுக்கான அறிகுறிகளும் தென்படுகிறது. பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கான நலன் பேசுகிறார். ஆனால் மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை, பாஜகவும் வலியுறுத்தக்கூடிய கோரிக்கை. அது பற்றி ஏன் உரையில் இல்லை? இன்னைக்கு கூட பேசிய விஷயங்கள்ல கூட அறிவுரை துணியில நரேந்திர மோடி பேசினாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் எழுகிறது. நரேந்திர மோடியுடைய உரைகள், இந்த உரைகள்ல பார்க்கும்பொழுது மக்களுடைய பங்கேற்பை அதிகமாக வலியுறுத்துகிறார். இது ஒரு சரியான ஒரு பீப்புள் பார்ட்டிசிபேட்டிங் ஒரு கவர்மெண்டை தான் அவர் விரும்புகிறார். அது ஒரு சரியான நடைமுறை தானா? மக்களுடைய உறுதுணையோடு செய்யக்கூடிய விஷயங்களே சரியாகத்தான் வலியுறுத்துகிறாரா, அல்ல அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்களை மக்கள் பக்கம் தள்ளுகிறாரா அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. இந்த கேள்வி ஏன் எழுது அப்படின்னா, அவர் பேசிய விஷயங்கள்ல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. மக்கள் வந்து 100% ஆமோதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ வந்து மத கலவரங்களால் எந்த பயனும் கிடையாது, ஒரு கம்யூனல் ஹார்மனி வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனா செயல் திட்டமாக என்ன அறிவிக்கிறார்? ஒரு கம்யூனல் மத தடுப்பு மசோதா அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல வேணுங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை. அதற்கு அவருடைய செயல் திட்டம் என்ன? மகளிர் நலன் பத்தி பேசுகிறார், பாதுகாப்பு பத்தி பேசுகிறார். இடஒதுக்கீடு, மகளிருக்கான இடஒதுக்கீடு நீங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது, அதை பற்றி இந்த அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அறிவுரைகள் தேவையா, இல்லாட்டி செயல் திட்டத்தை எதிர்பார்க்கறாங்களா? நீங்க வந்து ஒரு செயல் திட்டம் அப்படிங்கிறது அரசாங்கம் வந்து ஒவ்வொரு நாளும் செயல்படக்கூடிய விதம். இன்று வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் செயல் திட்டத்துல வந்து பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒவ்வொரு அமைச்சர்கள், இலாக்கள் இதெல்லாம் ஒண்ணுமே அவசியமே இல்லை.
எல்லாத்தையும் பிரதமர் வந்து நாங்க இதெல்லாம் பண்ண போறோம்னு கேட்டகரியா எல்லாம் கொடுத்துட்டு போயிடலாம். அது நீண்ட அறிவுரைகள் சொல்லும் பொழுது மகளிர் நலன் பேசும்போது இடஒதுக்கீடு எங்கள் அரசாங்கம் விரைந்து சேர்ந்து கூட ஒரு அறிவுரை நான் சொல்றேன். அதாவது இதை வந்து நீங்க ஒட்டுமொத்தமா திருப்பியும் அது ஏதோ ஒரு இடத்துல நின்று அவர் அறிவுரை சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டா இதில் ஒவ்வொரு தரப்பு மக்களையும் இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் உற்பத்தி திறன் சார்ந்து நாம எப்படி இருக்கணும், இந்த உலகத்தில் இந்தியாவை பற்றிய பார்வை எப்படி இருந்தது, மகளிர், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். சார் சொன்னாரு கழிப்பறை பத்தி போய் இவ்வளவு நாடு உலக நாடுகளுக்கு முன்னால நம்ம பேசணுமா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த நேரத்தில் அவசியம் தப்பு இல்லைங்கிற. ஏனென்று கேட்டால் இன்று ஒரு பிரதமருடைய உரையில் ஏனென்று தமிழ்நாடு நம்ம நிறைய விதத்துல முன்னேறிக்குன்னு சொல்றோம். ஆனால் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பள்ளிக்கூடங்களில் கழிப்பறை இல்லை அப்படிங்கிற எவ்வளவு அதிர்ச்சிகரமான தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ நீங்க வந்து ஒரு பிரதமர் தன்னுடைய உரையில் இதை முக்கியமாக அவர் சொல்கிறார் என்றால் இந்த நாட்டு மக்களுக்கு அந்த உண்மை உறுத்தப்பட வேண்டும். உங்களுடைய விஷயம் நான் சொல்றேன். அப்போ என்ன ஆகுதுங்க, இது அரசாங்கம் மட்டுமே இது அரசாங்கத்தின் மீதான பொறுப்பை போடுகின்ற செயலாக அல்ல. ஒவ்வொரு துறையிலேயுமே இன்னைக்கு வந்து நீங்க கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கீம் இருக்கு. இன்னைக்கு அவங்க நினைச்சிட்டாங்க எல்லா கார்பரேட்டும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்கூல்ல பொன் குழந்தைங்க கழிப்பறை இல்லன்னு யாரும் ஸ்கூலை விட்டு நிக்கவே மாட்டாங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத ஃபீல் பண்ண வைக்கணும்னு தான் பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில குறிப்பிடுறார். நாளைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னா வித்தின் 6 monthsக்குள்ள நம்ம நாட்டில் இருக்கிற பொம்பளை குழந்தைங்க கழிப்பறை இல்லன்னு ஸ்கூலுக்கு போவாங்க, இருக்க மாட்டாங்க. இது எல்லாம் எந்த நேரத்துல அரசாங்கத்துடைய நீங்க வந்து மேக் இன் இந்தியா நீங்க என்ன பண்ணுவீங்க? அரசாங்கம் என்ன செய்யும்? மக்கள் செஞ்சிருவாங்க, தனியாருடைய பங்களிப்பு, மக்களுடைய பங்களிப்பு. இதை வந்து நீங்க அரசாங்கம் தனியார் அப்படின்னு பிரிச்சு பார்க்காம மக்கள் ஒவ்வொருவரும் இந்த அரசாங்கத்தில் நீங்க யோசிங்க அப்படிங்கறதே இன்னைக்கு ஒரு பெரிய மெசேஜா இருக்கு. இது என்ன ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் பாருங்க. இந்த நாட்டினுடைய மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை, ஒரு தன்னம்பிக்கை, இந்த நாட்டை பற்றி நீ யோசிக்க வேண்டும்னு சொல்றத அறிவுரை சொல்லிட்டு மினிஸ்டர் போயிடலாமா, பிரைம் மினிஸ்டர் போயிடலாமான்னு கேள்வி கேட்டோம்னு சொன்னா இந்த நாட்டில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் மட்டும் இல்ல, ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் கூட, ஏன் நம்முடைய சுதந்திர போராட்டம் கூட மக்களை முதலில் எழுச்சியுற்றவர்களாக மாற்றுவதற்கான முயற்சி ஏதோ ஒரு இடத்துல தொடங்கி ஆகணும். டாக்டர் மன்மோகன் சிங் என்ன செய்தார்? இப்ப வந்து பொருளாதாரத்தை இப்ப பார்க்கும்போது அது கவலை அளிக்கிறது, நாட்டுடைய பொருளாதார நிலைமை கவலை அளிக்கிறது, உன்னிப்பாக நோக்குகிறோம். வேற என்ன நிலைப்பாடு மாற்றம் அங்க முந்தைய அரசாங்கத்துக்கிட்ட முந்தைய ஸ்பீச்ல தெளிவாக இந்த முக்கியமா நம் நாட்டுல இன்க்ளூசிவ்னஸ் வேணும். இதுல என்ன பத்தி பேசினாரு? எஸ்சிஸோ எஸ்டிஸோ பத்தி என்ன பேசியிருக்காரு இந்த சுதந்திர தினத்து உரையில? தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், இல்ல பேக்வர்ட் கிளாஸ் இல்ல பேசினாங்க. என்ன அவங்களுக்காக என்ன தெளிவாக என்ன திட்டங்கள் தெரிவிக்கப்பட்டது? நான் ஏதாவது எலெக்ஷன் முன்னால ஒரு மேனிபெஸ்டோ வச்சாங்க. இந்த மேனிபெஸ்டோல நாங்க இதை சொல்லிருக்கோம், இது எங்கள் செயல் திட்டம் ஏதாவது ஒண்ணு சொன்னாரா? வழவழா பழவழான்னு பேசியிருக்காரு. ஒன்று. இரண்டாவதாக இது இணைந்து அவர் சொன்னாங்க அமைச்சர்கள் அவங்கள சொல்லுவாங்கன்னு. இது ஒரு கொஹீசிவ் கவர்மெண்டா இல்லன்னு தெரியுது. பாத்தீங்கன்னா நேற்று தமிழகத்துல ஒரு அமைச்சர் விடுதலை புலிகளை பாராட்டுகின்ற ஒரு கவர் கொண்ட ஒரு இதுல அது என்ன சொல்லியிருக்காங்க? எட்டு திக்கும் எதிரொலியா எதிரொலித்த போராளியின் மாநில வரலாறு அப்படின்னு ஒரு தமிழக என்னுடைய அமைச்சர் கலந்துக்கிறாரு. அப்ப எப்படி வந்து ஒரு தடுக்கப்பட்ட இல்ல ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஒரு அமைச்சர் கவர்னன்ஸ். There is no cohesiveness between the Prime Minister and the Ministers. There is no minister, there is no cohesiveness. அதாவது அமைச்சருக்கும் பிரதம அமைச்சருக்கும் ஒரு cohesiveness செயல்படாத ஒரு அரசா இருக்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தானே. பேச்சுள்ள அரசு சும்மா பேசிக்கிட்டே இருக்க, பேசுறதுலயே ஒரு செயல்திறன் உள்ள இதுல என்னென்ன பாயிண்ட் இதை செய்ய போறோம்னு சொல்லல, செயல்பட செய்வோம். இந்த மாதிரி ஒரு வந்து அரசுக்கு எதிராக தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் ஒரு அமைச்சர் கலந்துக்கிறாரு. அதை பத்தி எப்படி இல்ல
ஒரு கோஹெசிவ்னஸ் நீங்க சத்தம் போட்டா சரியா போறாது. இப்படிதான் இது பாராளுமன்றம் இல்லைங்க. நீங்க பேசல நான் குறுக்கிறது இல்ல. இல்ல 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 விவாதத்துல தலைப்பு மோடியின் அரசு எப்படி செயல்படுகின்ற தலைப்பா இல்ல பேசுகின்ற அரசு ஆனால் செயல்படாத அரசு நான் சொல்றேன். செயல்படாத அரசுக்கு ஒரு விழுக்காடு கொடுக்கிறேன். இது என்ன தவறு? ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இது உண்மையை வெளியே சொல்றது உங்களுக்கு பயப்படுறீங்களா? உங்களுக்கு உண்மையை வெளிக்கொண்டு வருவதில் உங்களுக்கு தயக்கம், மக்களிடம் ஏதாவது செய்திகளை சொல்லிவிடுவார்களோ என்ற தயக்கம், பேச விடாம எந்த விவாதம் இந்த அரசை விமர்சிக்கின்ற விவாதம், அதை விமர்சிக்க கூடாது. அரசு அமைச்சர்களை விமர்சிக்கிறாங்க. அரசு அமைச்சர்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நிச்சயமா விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்புங்கிறத மாற்றுக்கிறது இதுவல்ல விவாதத்தோட தலைப்பு. நான் வானதி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இப்ப நீங்க ஒரு கம்யூனல் வயலன்ஸ் இந்த அரசாங்கம் ஊக்குவிக்காததுனால என்ன கிடைச்சதுங்கிறாங்க. நியாயமான ஒரு பேச்சு, அவருடைய கருத்தை எல்லா இந்தியர்களும் எதிரொலிக்கிறாங்க. ஆனா அதை பேசக்கூடிய உங்களுடைய சகோதர இயக்கங்கள், பிரவீன் தொகாடியா மாதிரி இல்லாட்டி RSS சில தலைவர்கள் போல, அவங்க எல்லாம் இதை தவிர்க்கலாம், இதை வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிற அறிவுரையை சேர்த்து ஏன் இந்த மாதிரி பேசுறவங்களுக்கும் அரசாங்கம் கொடுக்க கூடாது? மத தடுப்பு மசோதாவை கொண்டு ஒரு அறிவிப்பு, ஒரு குறைஞ்சபட்ச அறிவிப்பு இல்லைங்க. முதல்ல வந்து இந்த மத கலவர தடுப்பு மசோதா அப்படிங்கிற இன்னைக்கு அந்த மசோதா இருக்கின்ற வடிவு, இன்று நாட்டு மக்களுக்கு அது கொடுக்கப்படுகின்ற வடிவத்தில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படிங்கிறது அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து நாங்கள் எதிர்த்து வருகிறோம். இதுல நீங்க சொல்றீங்களே மத்த இடத்துல எல்லாம் அறிவுரை இருக்கு அப்படின்னு, நீங்க சொல்ற இன்னொரு இதை பார்த்தா ஏதோ RSSம் பிரவீன் தொகாடியா அவர்கள் மட்டும்தான் ஏதோ மத கலவரங்களுக்கு எல்லாம் வந்து காரணம் மாதிரி நீங்க வந்து நாட்டினுடைய மத கலவரங்களுக்கு அது நீங்க நாம இப்ப வந்து ஒட்டுமொத்தமா நீங்க வந்து அப்புறம் நீங்க பேசும்போது வந்து செய்ய அதாவது நீங்க வந்து ஒவ்வொரு செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத நீங்க வந்து தேர்தல் அறிக்கை மட்டும் இல்ல, தேர்தல் அறிக்கையை சார்ந்து அதற்கு பின்னால நம்ம நாடாளுமன்றத்துல பார்த்திருக்கோம். இதுவரை ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இது செயல்படாத அரசாங்கம் அப்படின்னு சொன்னார். நீதிபதிகளுடைய நியமனத்தை பொறுத்தவரை அவர்களும் UPA அரசாங்கத்தில் மசோதா தாக்கல் செய்தார்கள். ஆனால் 2 மாத காலத்திற்கு உள்ளாக அதை சட்ட வடிவமாக்கியே கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சி அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மக்களுக்கு சொன்ன விஷயம் அது. நீதிபதிகளுடைய நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை வேண்டும், அதற்காக தனியாக ஒரு சட்டம் கொண்டு அந்த கமிஷன் வேணும், அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கறத தேர்தல் அறிக்கையில சொன்னோம். இன்னைக்கு பாராளுமன்றம் நிறைவேற்றிருக்கோம். அதே மாதிரி பாராளுமன்றம் நடைபெற்ற கால அளவு, நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள், நடைபெற்ற விவாதங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தடவை ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களே சொல்றாங்க. ஒரு அரசாங்கம் வெற்றி அடைய வேண்டும்னா பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷன், அப்படிங்கறத மாற்றுக்கருத்துல அப்போ மோடி சொல்லும் போது ஏன் விமர்சிக்குது காங்கிரஸ்? மறுபடியும் சொல்றேன், பேசியே ஆட்சிக்கு வந்த பிரதமர் இன்று பேசி தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறார். அரசனுடைய அமைச்சகம் இணைந்து செயல்படவில்லை என்றது நான் ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டேன். அவர் சொன்னதை செய்யவில்லை, அதாவது தான் மட்டுமே செய்தாரு. இவங்க 16 ரூபாய் போட்டு வந்துருக்கேன். எப்படி முன்பு செய்தாரோ அதே போல பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா பேச வேண்டிய நேரத்தை பேச இல்ல. எல்லையை தாண்டி நேற்று கூட சைனா ஆளுங்க நம்ம இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் வராங்க. இதை பற்றி உடனே எல்லாத்தையும் மாற்றணும் சொன்னாரு. இந்த பாருங்க, மறுபடியும் நீங்க வந்து நான் பேசலாம் இப்படி எப்படி குறுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. இதே மாதிரிதான் தவறு, பரவாயில்ல, உங்களுக்காக கொடுத்துறோம், பேசுறேன். நல்லா நீங்களே டோட்டலி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இன்னும் விரிவாக பேச வேண்டிய விவாதம் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்ல. இருவருக்குமே நேரக்குறைவுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த தருணத்தை நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நரேந்திர மோடியுடைய பேச்சுக்கள், அவருடைய பேச்சுக்களுடைய உரைகளுடைய சாராம்சத்தில் யாருக்கும் மாற்றுக்கிறதுக்கு இது இருக்க முடியாது. அதே சமயத்துல செயல்படக்கூடிய இடத்துல அரசாங்கம் இருக்கிறது, எதிர்பார்ப்புகளும் அதீதமாக இருக்கிறது. செயல்படுத்துமா இந்த பேச்சுக்கள்ல உரைகள் இருக்கக்கூடிய சாராம்சத்தை, இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமா அதற்கு கால அவகாசம் தேவைங்கிறதையும் மாற்றுக்கிறது இல்ல. இந்த நிலையில இந்த எதிர்பார்ப்பை நரேந்திர மோடி பூர்த்தி செய்வாரா என்பதுதான் தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. தொடர்ந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், அமெரிக்க நலன் அவர்களுக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.